மற்றும் இன்றைய சிறப்பு பேச்சாளர் ரைட் கோச் கலிலுல்லா ஐயா அவர்களை நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டிய நேரம் இது. இவர் முன்பும் இதில் இந்த தளத்தில் பலமுறை கலந்து கொண்டிருக்கின்றார். இவர் ஒரு ப்ரொஃபஷனல், ஒரு கோஆபரேட் ப்ரொஃபஷனல் கம்பெனியில் 38 வருடங்களாக வேலை செய்த அனுபவம் உள்ளவர். 13 வருடங்கள் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்டில் இருந்திருக்கின்றார். மெம்பர் ஆஃப் ஆல் இந்தியா மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் மற்றும் பெப்சி இனோவேட்டர் அவார்டு எடுத்திருக்கின்றார். ஏசியா பசிபிக் ரீஜன்ஸ் 100% எஃபிஷியன்சி அவார்டு, கோல்டன் அச்சீவர்ஸ் அவார்டு என்று பல பல அவார்டுகள் எடுத்திருக்கிறார். இந்த தளத்தில் பேசியிருந்த தலைப்புகளை பார்த்து நீங்கள் அதிசயப்படுவீர்கள். வித்தியாசமான தலைப்பில் பேசியிருக்கிறார். பேசின தலைப்பில் டீ பேக் கற்றுத்தடம் பாடங்கள் மற்றும் கழுகாய் இரு, மனதை அடக்குவோம், மற்றது வடிவேலும் வணிகமும், பின்பு இஸ்லாம் அண்ட் வேர்ல்ட் பீஸ் என்ற தலைப்பில் கூட பேசியிருக்கின்றார்கள். இன்று இவர் இக்கிகாய் என்ற தலைப்பில் ஒரு அருமையான பேச்சை பேச வருகிறார்கள். இவருடைய கொள்கை பயிற்சி, முயற்சி, விடாமுயற்சி என்ற கொள்கையுடையவர். அருமையான கொள்கைகள் உள்ளவர். ஐயா, உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது இந்த தளம் உங்களுடைய. நன்றி. நன்றி ஐயா. நல்ல ஒரு அருமையான தியானத்திற்கு பிறகு என்னுடைய பேச்சை கேட்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். எப்பொழுதுமே ஒரு அருமையான ஒரு 1/2 மணி நேரம் தியானத்திற்கு பிறகுதான் நாம் பேச்ச ஆரம்பிக்கின்றோம். மனம் மிகவும் அமைதியாக இருக்கின்றது. உலக அமைதிக்காக நீங்கள் இதில் ஈடுபட்டுள்ளீர்கள். இறைவன் இதில் சிறந்த வெற்றியை தரட்டும். இன்று தமிழ்நாட்டிலிருந்தும் பெங்களூரிலிருந்தும் என்னுடைய நண்பர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை முதலில் வரவேற்கின்றேன். ஹரீஷ் ஃப்ரம் பெங்களூரு, டாக்டர் ரகுராமன், கபீர், ஹேமா, சங்கர் நாராயணன் மற்றும் என்னுடைய மருமகன் ஜாஹித் ஃபசல் அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்று என்னுடைய தலைப்பு இக்கிகை. ஸ்ரீகாந்த் ராஜா மாஸ்டர் அவர்களிடம் ஒரு விண்ணப்பம் வைத்தேன். இது எதை பற்றி என்று நம்ம நண்பர்களிடம் சொல்ல வேண்டாம் என்று ஒரு சிறிய விண்ணப்பம் வைத்திருந்தேன் அவரிடம். ஏனென்றால் ஒரு புதிதாக இருக்கட்டுமே, ஒரு டாபிக் இருக்கட்டும், இது என்ன என்று நீங்கள் யோசிக்க வேண்டும் என்பதற்காக. சில தினங்களுக்கு முன்னால் நண்பர் ஜோசப் மாஸ்டர் அவர்கள் கழுதையை பற்றி பேசினார்கள். அவரை மிகவும் நன்றாக வரவேற்றீர்கள். அவரும் ரொம்ப அருமையாக பேசினார். ஸ்ரீகந்த ராஜா மாஸ்டர் அவர்கள் எனக்கு அந்த வீடியோ லிங்கை அனுப்பிச்சு குறிப்புடன் அனுப்பியிருந்தார். மிகவும் ரசித்து கேட்டேன். ரொம்ப காமெடியாக பேச ஆரம்பித்து அப்படியே பைபிள் உள்ள கொண்டு போய் கழுதையினுடைய சிறப்பை பற்றி பேசினார். கழுதை என்ன நினைக்கிறது என்பதை பற்றி ரொம்ப கவித்துவமாக பேசினார். அதே மாதிரி ஒரு ஆர்வம் இந்த டாபிக்லேயும் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த ரிக்வஸ்ட் வச்சுருந்தேன். இக்கிகை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சர் பார்த்தோன்னே ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இக்கிகை, தி ஜாப்பனீஸ் சீக்ரெட் டு எ மீனிங்ஃபுல் லைஃப், லாங் லைஃப். சில ஏரியாக்களில் ப்ளூ ஜோன் அப்படின்னு சொல்கிற ஏரியாக்களில் வந்து மக்கள் வந்து 100 வயதை கடந்தும் மனம் மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அது எப்படி என்பதை பற்றி தான் இப்போது நாம் பேசப் போகிறோம். இது நம்மளுக்கு மிகவும் பொருத்தமான தலைப்பு என்று எனக்கு தோன்றுகிறது. ஏன் என்பது உங்களுக்கு இந்த டாப்பிக்கை பற்றி நான் மேலும் பேசும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இக்கிகை, ஜப்பானீஸ் ஃபார்முலா ஃபார் எ லாங் அண்ட் ஹாப்பி லைஃப். இது நம்ம கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம்.
எப்படி அவர்கள் 100 வயதை கடந்தும் வாழ்கிறார்கள், மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள், ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள். அதைத்தான் நாம் இப்பொழுது கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். ஹெக்டர் கார்சியா அண்ட் பிரான்சஸ் மிராலஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த புக்கை எழுதியிருக்காங்க. இது ஒரு 120 பக்கம் புக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் ஸ்ரீகந்த ராஜா அவர்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவர் உங்களிடம் பகிர்ந்து கொள்வார். இந்த புக்கை காப்பி என்னிடம் இருக்கிறது. காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் செய்கிறேன். இதை நன்கு படித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது எனக்கு தரப்பட்டுள்ள நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் நான் இப்பொழுது பேசப் போகிறேன். இந்த புக்கை நீங்கள் படிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். கண்டிப்பாக இந்த புக்கை எல்லோரும் படிக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை. கண்டிப்பாக இதை உங்களுக்கு நான் ஷேர் செய்கிறேன். என்னுடைய பேச்சு ஆரம்பிப்பதற்கு முன்னதாக ஒரு சிறிய நகைச்சுவை காட்சியை பார்த்து விடுவோம். ஆனால் இதுவல்ல சீக்ரெட். சீக்ரெட் என்பதுதான் பார்க்க போகிறோம். ஒரு சிறிய நகைச்சுவை காட்சி நம்ம பேச ஆரம்பிக்க முன்னாடி. இக்கிகை. இக்கி அப்படின்னா லைஃப் அப்படின்னு அர்த்தம். கை அப்படின்னா வேல்யூ அப்படின்னு அர்த்தம். இந்த மேலே சின்ன மேப்பில் நான் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்க. இதெல்லாம் ப்ளூ ஜோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ளூ ஜோன்ஸ் இது வந்து ஜப்பானில் வந்து ஐலண்ட் ஆஃப் ஒகினாவா. அதுக்கு பேரே வில்லேஜ் ஆஃப் லாங்கேவிட்டி. 100 ஆண்டை கடந்தும் வாழுகிறவர்கள் வாழுகின்ற ஊர் என்று அதுக்கு பெயர். எப்படி இவர்கள் மென்டல், ஸ்பிரிச்சுவல், பிசிக்கல் வெல்பீயிங், ஃபைண்டிங் ஜாய் இன் லைஃப் த்ரூ லைஃப் ஸ்டைல் சாய்ஸ், இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். உங்களுடைய இக்கிகை என்ன அப்படின்னா, இக்கிகை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. வாட் கெட்ஸ் யூ அப் எவ்ரி மார்னிங். நம்ம காலையில் எந்திக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். ஏதோ எந்திக்கிறோம் நம்ம வேலைகளை செய்கிறோன்னு இல்லை. எந்திச்சு வேலை பார்ப்பதற்கு அல்லது அந்த நாளை வாழ்வதற்கு ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும். இக்கிகைக்கு அதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு அர்த்தமும் இருக்கின்றது. ஸோ யுவர் இக்கிகை இஸ் வாட் கெட்ஸ் யூ அப் எவ்ரி மார்னிங். அந்த இக்கிகை என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு எது இக்கிகை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். உலகத்தில் 5 நாடுகள் 5 இடங்களை ப்ளூ ஜோன்ஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ஒகினாவா, ஜப்பான். தி சிட்டி ஆஃப் இக்கிகை. அப்போ இதை தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. இந்த இந்த ஒகினாவாவில் இருக்கிற மக்கள் இப்படி இருக்காங்களே அப்படின்னு பார்க்குறப்போ இன்னும் மேலும் ஒரு 5 இடங்களை கண்டுபிடிக்கிறாங்க. 2வது இடம் வந்து சார்டினியா, இட்டாலி. நிக்கோயா, கோஸ்டாரிக்கா. அந்த தீவுகளில் அந்த நிக்கோயா அப்படிங்கிற தீவு மட்டும். இக்காரியா, கிரீஸில். கலிஃபோர்னியாவில் லோமா லிண்டா அப்படிங்கிற இடம். இந்த 5 இடத்துல வாழ்கிற மக்கள் 100 வயதை கடந்தும் மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள். இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி அந்த முதல்ல நான் காமிச்சேன் பாருங்க. அந்த 2 பேரும் போய் நிறைய ஆராய்ச்சி பண்ணி அந்த புக்கை எழுதியிருக்காங்க. இக்கிகை அப்படிங்கிற புக்கை எழுதியிருக்காங்க. 4 ஏரியா ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அவங்க ஃபாலோ பண்ணுறதுல ஹெல்த்தி டயட், டெய்லி எக்ஸசைஸ், சோஷியல் இன்டராக்ஷன், கோயிங் வித் ஃப்ளோ. இந்த 4 விஷயங்கள் வந்து அவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இதுதான் எங்களுக்கு தெரியுமே. ஹெல்த்தி டயட் தெரியும், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், அதான் எல்லாருமே நம்ம பேசிக்கிறோம், நாங்களும் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறோம். சோஷியல் இன்ட்ராக்ஷன்,
ஆமா, நாங்க பல நாடுகள்ல இருக்கிற தமிழர்கள் எல்லோருமே சேர்ந்து எப்போதுமே ஒரு நாளைக்கு 3 வேளை சந்திக்கிறோம். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் தானே. இதுதான் நம்மளுக்கு மனதுக்குள் வரக்கூடிய எண்ணம். இன்னும் என்னவென்று பார்ப்போம். ஹெல்த்தி டயட். இதுக்கு அவங்க வச்சிருக்க பேர் வந்து ஹரா ஹஷிபு. ஹரா ஹஷிபு. ஸ்டாப் ஆஃப்டர் 80% ஃபுல். நீங்க 80% உங்க வயிறு நிரம்பிடுச்சுன்னா அதோட சாப்பிட்றத நிறுத்துங்க. இந்த மூக்கு முட்டை சாப்பிட்டேன் அல்லது தொண்டை வரைக்கும் சாப்பிட்டேன் அப்படின்லாம் நம்ம வந்து சில நேரம் மிகைப்படுத்தி சொல்லுவோம். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலோ அல்லது யார் வீட்டுக்கும் விருந்துக்கு சென்றாலோ நம்ம வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தி கூட சொல்லுவோம். நான் தொண்டை வரைக்கும் சாப்பிட்டுட்டேன், மூக்கு முற்ற அளவுக்கு சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில டைம் அப்படியே சாப்பிட்றோம். அதை தான் நம்ம வந்து வெளிப்படுத்துகிறோம். ஆனால் அவங்க ஜப்பானீஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக 80%க்கு தான் சாப்பிட்றாங்க. இதே தான் 1500 வருடங்களுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. 3ல் 1 பங்கு உணவு சாப்பிடுங்க, 3ல் 1 பங்கு தண்ணீர் இருக்கணும், அடுத்த அடுத்த பங்கு 3வது பங்கை காலியாக விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1500 வருஷத்துக்கு முன்னாடி அதை சொல்லிட்டாங்க. நம்ம அதை ஃபாலோ பண்ணால் நடக்கும். இதுக்கு இப்போ நிதர்சன உண்மையாக இப்போ நம்ம ஜப்பானில் இந்த ஒக்கினாவா மக்களை நம்ம பார்க்குறோம். ஹரா ஹஷிபு. இனிமேல் சாப்பிட உட்காரும் போது கண்டிப்பாக இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஹரா ஹஷிபு. மோர் கால்சியம். அவங்க உணவில் கால்சியம் இருக்கிறத உறுதிப்படுத்திக்கிறாங்க. இன்னொரு ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, எல்லா கலரில் இருக்க ஃப்ரூட்ஸும் 7 செர்விங் சாப்பிட்றாங்களாம். ஜங்க் ஃபுட் அவங்க சாப்பிட்றதே இல்லை. ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வேறு வேறு கலரில் உங்களுக்கே தெரியும். கொய்யா ஒரு கலரில் இருக்குது, பப்பாளி ஒரு கலரில் இருக்குது, மாங்காய் ஒரு மேங்கோ மாம்பழம் அது ஒரு கலரில் இருக்குது. அது மாதிரி காய்கறிகளிலையும் நிறைய கலர்கள் இருக்குது. அந்த மாதிரி எல்லா கலர்களும் கலந்து 7 செர்விங் சாப்பிட்றாங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். 1 or 2 glasses ஆஃப் வைன். லிட்டில் மீட். கறி வந்து ரொம்ப குறைவாக எடுத்துக்கிறாங்க. ஃபிஷ் மீன் 2 அல்லது 3 தடவை சாப்பிட்றாங்க. வாரத்துக்கு 2 அல்லது 3 தடவை சாப்பிட்றாங்க. நம்மளுக்கே நல்லா தெரியும் மீனில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கிறது. ஒமேகா 3 எல்லாம் இருக்குது. மட்டன்லேயோ அல்லது சிக்கன்லேயோ கொழுப்பு சத்தெல்லாம் இருக்குங்கிறத நம்மளுக்கு தெரியும். மாட்ரேட் ஆல்கஹால், டுபாக்கோ, கேஃபைன். இப்போ வந்து நம்ம வந்து 100 வயசுக்கு வாழ்கிறாங்கன்னு இதெல்லாம் தவிர்த்துட்டு வாழ்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். எல்லாமே சாப்பிட்றாங்க. மாட்ரேட் ஆல்கஹால், வைன் சாப்பிட்றாங்க, டுபாக்கோ, கேஃபைன். ஆனால் எல்லாம் ஒரு அளவோட. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அளவோடு அண்டர்லைன் பண்ணிக்கணும். ரொம்ப ரேராக சுகர் சாப்பிட்றாங்க. மேஜராக அவங்க யூஸ் பண்ணுறது கேன் சுகர். அப்புறம் சால்ட்டு ஒரு நாளைக்கு மேக்சிமம் அவங்க எடுத்துக்கிறது 7 கிராம். இந்த 3 ஒயிட் விஷயம் நம்ம தவிர்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுக்கு நிறைய வீடியோக்கெல்லாம் பார்த்து நம்மளுக்கு நிறைய அறிவு வந்துடுச்சு. சுகர், சால்ட்டு, மைதா இந்த 3ஐயும் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இப்போ நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில், யூடியூப்பில் இதெல்லாம் பார்த்து நம்மளும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது கூட பால் கூட சொல்கிறாங்க. அதுவும் ஒயிட் தான். ஒயிட்டில் இருக்க எல்லாத்தையுமே நிராகரிக்க சொல்கிறாங்க. தயிர் இதெல்லாம் வந்து குறைச்சிக்கிட சொல்கிறாங்க அல்லது சுத்தமாக நிறுத்திக்கிட சொல்கிறாங்க. ஜாப்பனீஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒக்கினாவாவில் என்ன டயட் சாப்பிட்றாங்கன்னு கேட்டிங்கன்னா டோஃபு, ஸ்வீட் பொட்டேட்டோ. ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, சர்க்கரை நோயாளிகள் பூமிக்கு கீழே விளையிற காய்கறிகளை சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் டாக்டர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்க டாக்டர் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அலோபதி டாக்டரை விட்டுருங்க, நீங்கள் சித்தா டாக்டரோ அல்லது ஆயுர்வேதிக் டாக்டரோ அவங்கள போனீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட சொல்கிறாங்க. அதில் நிறைய ஃபைபர் இருக்குது, அதை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் மரவள்ளி கிழங்கு சஜஷன் சொல்கிறது இல்லை. சக்கரவள்ளி கிழங்கை வந்து சஜஷன் சொல்கிறாங்க, அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஷ்ஷு, மீன் ஒரு வாரத்துக்கு 3 தடவை சாப்பிட சொல்கிறாங்க.
அப்போ கிட்டத்தட்ட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மீன் எடுத்துக்கிறாங்க. அண்ட் வெஜிடபிள்ஸ் ரஃப்லி 11 அவுன்ஸ் பெர் டே. ஒரு அவுன்ஸ் அப்படிங்கிறது வந்து 28 கிராம். அப்போது 11 இன்ட்டு 28 ரஃப்லி ஒரு 30ன்னு வச்சுருக்கீங்களா, 300 கிராம் காய்கறி கண்டிப்பாக சாப்பிட்றாங்க. நல்ல டயட் அப்படின்னு சொல்கிறப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சைட் டிஷ்ஷுன்னு சொல்கிறோம்ல, அதை மெயின் டிஷ்ஷாக சாப்பிட்டுட்டு அரிசியை சைட் டிஷ்ஷாக சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ இருக்க டாக்டர்ஸ்லாம் அப்படி தான் சஜஷன் சொல்கிறாங்க. அது வந்து சுகர் கண்ட்ரோல் பண்ணுது, பிபியை கண்ட்ரோல் பண்ணுது, உடல் எடையை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த சைட் டிஷ் எல்லாத்தையுமே நம்ம மெயின் டிஷ்ஷை வச்சுட்டு ரைஸை சைடில் வச்சுக்கிட்டு சாப்பிடணும் அப்படின்ட்டு இப்போ நம்மளும் அந்த அந்த விழிப்புணர்வு நம்மளுக்கும் வந்துடுச்சு. இன்னும் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்மால் பிளேட்ஸில் சாப்பிடுவாங்களாம். அவங்க தட்டெல்லாம் வந்து ரொம்ப சின்ன தட்டு இதாக தான் இருக்குமா. ஏன்னா அதில் வச்சு சாப்பிட்றப்போ நிறைய வச்சு சாப்பிட்றது மாதிரி ஒரு ஃபீலிங், மனசுக்கு ஒரு திருப்தி. நம்ம நிறைய வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பிளேட்டில் தான் வச்சு சாப்பிடுவாங்களாம். நம்மள மாதிரி ஒரு பெரிய தட்டெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. சில ஹோட்டலில் ஒரு பெரிய தட்டே கொண்டு வந்து வைப்பாங்க. அதில் வந்து தனித்தனியாக ஒன்னொன்றுக்கும் கூட்டு பொரியல் ஒன்னொன்றுக்கும் அது இடம் அதிலேயே ஒதுக்கியிருப்பாங்க. அது இருக்கும். இப்போ ஸ்மால் மினி மீல்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா பிளாஸ்டிக்கில் ட்ரேயில் பேக் பண்ணியே வருது. அதில் வந்து ஒரு இடத்துல ஸ்வீட்டு, ஒரு இடத்துல ஊறுகாய், ஒரு இடத்துல சாம்பார் எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி இல்லை. அவங்க ஸ்மால் பிளேட்ஸில் தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஸ்டார் ஹோட்டல் போனீங்கன்னா பஃபே லஞ்சுக்கு வந்து ஸ்மால் பிளேட்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஆலக்காட்டி மெனு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணீங்கன்னா அதுக்கு பெரிய பிளேட் கொண்டு வந்து வைப்பாங்க. ஏன்னா பெரிய பிளேட்டில் வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப கம்மியாக இருக்கிறது மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் இன்னும் மேலும் நீங்கள் ஆர்டர் பண்ணுவீங்க. ஆனால் இது நீங்கள் பஃபேக்கு போனீங்கன்னா கொஞ்சம் தட்டு பிளேட் சைஸ் வந்து கம்மியாக இருக்கும், சின்னதாக இருக்கும். ஏன்னா அது நிறைய சாப்பிட்ற உணர்வு கொடுத்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரம் பிளேட்டை கீழே வச்சுட்டு நீங்கள் போயிடுவீங்க. இது வந்து ஒரு சைக்காலஜியாக ஃபாலோ பண்ணுறாங்க ஹோட்டல்லலாம். முக்கியமான அடுத்த விஷயம், ஈட் ஸ்லோலி, ஃபோக்கஸிங் ஆன் ஃபுட்டு. நம்மள மாதிரி டைனிங் டேபிள்லையும் மொபைல் வச்சுட்டு பார்க்கறது இல்லை. நம்மள மாதிரி டிவி பார்த்துட்டே சாப்பிட்றது இல்லை. நம்மள மாதிரி வேற எங்கேயோ கவனத்தை வச்சுட்டு அறக்க பறக்க சாப்பிட்றது இல்லை. ஈட் ஸ்லோலி, ஃபோக்கஸிங் ஆன் ஃபுட்டு. என்ன சாப்பிட்றோமோ அதுலேயே முழு கவனமும் செலுத்தி சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. கேபேஜ், முட்டைக்கோசு, சீவீட், ஆனியன், சோயா ஸ்ப்ரவுட்ஸ், முளைக்கட்டின சோயா, பெப்பர், ஸ்வீட் பொட்டேட்டோ ஏற்கனவே நான் உங்களுக்கு இப்போ சொன்னது தான். ஃபுட் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், டோஃபு, மீசோ, டூனா. டூனாங்கிறது ஒரு ஃபிஷ்ஷு தானே. கேரட்டு, பிட்டர் மெலான், அந்த முலாம்பழம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பிட்டர் மெலான். சீ கெல்ப், அது அங்கே கிடைக்கும் போல இருக்குது. சீ கெல்ப்புங்கிறது என்னென்னு எனக்கு நானும் தேடி பார்த்து அது என்னென்னு எனக்கு தெரியல. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை சாப்பிட சொல்கிறாங்க. வைட்டமின் சி அதில் நிறைய இருக்கும். அடுத்து சொல்ல போகிற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஜாஸ்மின் டீ. ஜாஸ்மின் டீனா க்ரீன் டீயில் ஜாஸ்மின் ஃப்ளவர் போட்டு சாப்பிட்றாங்க. நம்ம இது வரைக்கும் ஜாஸ்மின் ஃப்ளவர் வந்து தலைக்கு வைக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். வேற எங்கேயும் நீங்கள் ஒரு வேளை யூஸ் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் சில இடத்துல செம்பருத்தி டீ கிடைக்கிது. அது ரொம்ப விசேஷமான டீயாக நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க. விலையும் கொஞ்சம் கூடுதல் தான். 25 ரூபா 30 ரூபா வாங்குறாங்க ஒரு கப்புக்கு. ஸோ அவங்க வந்து க்ரீன் டீயில் ஜாஸ்மின் ஃப்ளவர் போட்டு சாப்பிட்றாங்களாம். அப்போ அதில் ஏதோ சத்து இருக்குது, அதனால தான். அதனால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கிது, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போது இந்தியாவிலையும் எடுத்துக்கிட்டாலே சின்ன வயசுலலாம் 25 வயசு 30 வயசுலாம் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறதா நியூஸ் படிக்கிறோம். அவங்க 100 வயசுக்கு மேலே இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்லாம் ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம ஏதோ தப்பு செய்கிறோம். அப்போ அதை நம்ம சரி பண்ண வேண்டியது இந்த மாதிரி பாடங்கள்லேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். அவங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது, போன் ஹெல்த் நல்லா இருக்கு, ஸ்ட்ரெஸ் இல்லை. அதுதான் ஒரு மெயின். இப்போ ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் கூட ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க.
அவங்களுக்கு அது அர்த்தம் புரிஞ்சு சொல்றாங்களா, புரியாம சொல்றாங்களான்னு எனக்கு சந்தேகம் இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஏன்னா ஸ்கூல்லயும் படி, படி, படின்னு போட்டு பாடாப்படுத்துறாங்க. வீட்லயும் பேரண்ட்ஸும் கூட பிள்ளைகள வந்து படி, படின்னு தான் வந்து விரட்டிட்டே இருக்காங்க. அவங்கள வந்து கோயில் குளத்துக்குலாம் கூட்டு போறதில்ல. அவங்கள ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு கூட்டு போறதில்ல. ரிலேஷன்ஸ் வந்தா கூட அவங்கள ரூம்ல விட்டு வெளியில வர விடுறதில்ல சில பேரண்ட்ஸ். அப்போ உண்மையா கூட இருக்கும். அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்க சான்ஸ் கூட இருக்கு. அதனால தான் இளம் வயசுலயே அவங்களுக்கு வந்து மாரடைப்புலாம் வருது. ஆனா, இந்த ஒக்கினோவால 100 வயசு கடந்து வாழ்றாங்க. அவங்களுக்கு கூட ஹார்ட் அட்டாக் வர்றதில்ல. இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடுறதுனால அவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் இல்லை. பிளட் சுகர் இல்லை. இந்தியாவ எடுத்துக்கிட்டீங்கன்னா, சில நேரம் பிறக்கிற குழந்தைக்கே கூட பிளட் சுகர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டைப் 1 டயபெட்டிஸ் அப்படிங்கிறாங்க. பிறந்த நாள்ல இருந்தே அவங்களுக்கு வந்து கணையம் வேலை செய்றதில்ல அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லி பிறந்ததுலேருந்தே நான் ஒரு ஆர்டிக்கிள் படிச்சேன். இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியால. ஸ்கூலுக்கு போற குழந்தைக்கு 3 வேளையும் இன்சுலின் போடுறாங்களாம். எவ்வளோ கொடுமையான விஷயம் பாருங்க. அந்த அம்மா அந்த குழந்தைக்கு இன்சுலின் போடுறதுக்காகவே மத்தியானம் சாப்பாடு கையில எடுத்துட்டு போய் ஸ்கூல்ல குடுத்து, அங்கேயே ஊசியும் போட்டுட்டு வர்றாங்க. திருப்பி 3வது வேளைக்கு அவங்க வீட்டுக்கு வந்து போடுறாங்க. ஆனா இந்த மாரி சத்தான உணவுகள் அவங்க சாப்பிடுறதுனால, அவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் இல்ல, ஹார்ட் அட்டாக் இல்ல, பிளட் சுகர் இல்ல, ஆரோக்கியமா வாழ்றாங்க. அப்ப இந்த மாரி விஷயங்கள் நம்ம கண்டிப்பா வந்து நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும். சரி, உணவு மட்டும் தானா? எக்ஸர்சைஸும் பண்றாங்க. தவறாம எக்ஸர்சைஸ் பண்றாங்க. அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, "எ லாட் ஆஃப் சிட்டிங் வில் ஏஜ் யூ." நீங்க உட்கார்ந்தே இருந்தீங்கன்னா, அதுவே உங்களை உங்க வயதானவர்களா ஆக்குவதற்கு ஒரு காரணியாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அவங்க 7 டூ 9 ஹவர்ஸ் நல்லா தூங்குறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து அவங்க தோல் மினுமினுப்பா இருக்குங்கிறாங்க. அவ்வளோ வயசு ஆனா கூட, அவங்க தோல் சுருக்கம்லாம் அதிகமா இல்ல. தோல் மினுமினுப்பா இருக்குன்னு சொல்றாங்க. வாக் டூ வொர்க் அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ் எ டே. நான் வந்து ஒரு சமீபத்தில ஒரு இது படிச்சேன். ஒரு நண்பர். அவர் வந்து ஜப்பானுக்கு போயிருக்காரு. ஆஃபீஸ்க்கு வந்து அவருடைய நண்பர் கூட்டு போயிருக்காரு. கூப்ட்டு போனா ஆஃபீஸ்ல வந்து ரொம்ப தூரத்தில கார நிறுத்திட்டு நடந்து போயிருக்காங்க. ஆனா பார்க்கிங் லாட் நெறைய இருக்கு. அப்ப அந்த நண்பர் கேட்டிருக்காரு, "ஏன் இவ்ளோ பார்க்கிங் லாட் இருக்கு. நீ வந்து இவ்ளோ தூரத்தில நிறுத்திட்டு நடத்தி என்ன கூட்டு போறியே?" அப்படின்னு கேட்டதுக்கு அந்த நண்பர் சொன்னாராம், "இந்த முன்னாடி காலியா இருக்க ஸ்பேஸ் எல்லாமே ஒருவேள தாமதமாக வருகிறவர்களுக்காக இது. அவர் தாமதமாக வரும்பொழுது ஆஃபீஸ் பக்கத்தில கொண்டு வந்து பார்க்கிங் நிறுத்திட்டு வேகமாக அவர்கள் வேலை செய்யும் டேபிளுக்கு வரணும். நம்ம கொண்டு போய் நிறுத்திட்டா, அவங்க பின்னாடி நிறுத்தி ரொம்ப தூரம் அவங்க நடந்து வர வேண்டியது இருக்கும்." பாருங்க என்ன என்ன விதமான எண்ணம். எவ்வளோ நல்ல எண்ணம் பாருங்க. நம்ம அப்படி இருக்கோமா? நீங்கள் யூரோப்ல இருக்கீங்க, அமெரிக்கால இருக்கீங்க, மற்ற நாடுகள்ல இருக்கீங்க, டொரண்டோ, சிட்னி. ஒருவேளை இதை நீங்க ஃபாலோ பண்றதா இருக்கலாம். ஆனா இந்தியாவுல இந்த பழக்கம் இல்ல. ஃபர்ஸ்ட்டு நான் வந்தேன்னா, நான் தான் அந்த பில்டிங் பக்கத்துல போய் நிறுத்தணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். மற்றவங்களுக்கு இடம் குடுக்கறது இல்ல. ஆனா அவர்கள் எண்ணம் நேர் மாற்றமாக இருக்கிறது. 20 நிமிஷம் நடந்து போறாங்க. அவாய்ட் எலிவேட்டர். எலிவேட்டர் ஆர் லிஃப்ட். படி ஏறி போறாங்க. படி இறங்கி வர்றாங்க. நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். சிறு வயது ஆட்கள் கூட ஒரு மாடிக்கு செல்வதற்காக, முதல் மாடிக்கு போறதுக்காக, லிஃப்ட்ட வந்து 10 ஃப்ளோர்லேருந்து கீழ இறக்கி, அதில ஏறி 1வது ஃப்ளோர்ல போய் இறங்குறாங்க. எவ்வளோ தவறான விஷயம் பாருங்க. அப்போ இளம் வயதில மாரடைப்பு வரதானே செய்யும். அவங்க எலிவேட்டர வந்து யூஸ் பண்றது இல்ல. முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து படி ஏறி போறாங்க, படி இறங்கி வர்றாங்க. அதே மாதிரி சோசியல் ஆக்டிவிட்டீஸ்ல நெறைய ஈடுபடுறாங்க. என்ன காரணம்னா, டூ அவாய்ட் சோசியல் மீடியா. நம்மளுக்கு இப்போ லைஃபே வந்து மொபைல் பார்க்குறது தான் இதா இருக்கு. ஒரு நிமிஷம் நேரம் கிடைச்சா கூட, ஒரு இடைவெளி கிடைச்சா கூட, உடனே மொபைல் தான் எடுத்து பார்க்குறோம்.
நிறைய பேரை நான் இந்தியாவில் பார்க்குறேன். சிக்னலில் நிற்கும்பொழுது கூட உடனே மொபைல் எடுத்து பார்க்குறாங்க. சிக்னல் எவ்வளோ நேரம்? ஒரு 30 செகண்டோ, அரை நிமிடமோ அல்லது 1 நிமிடமோ, பெரிய சிக்னலாக இருந்தால் 1 நிமிடம் இருக்கும். அந்த 60 செகண்டுக்குள்ள மொபைல் எடுத்து பார்க்குறாங்க. நான் முதலே பேசுனது மாதிரி சாப்பிடும்போது கூட மொபைல், தூங்கும்போது கூட மொபைல். அந்த மொபைல் பார்க்குறதுனால தான் தூக்கமே கெட்டு போகுது. ரெகுலர் ஸ்லீப் இல்லை. இதை நம்ம ஆட்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது மாதிரி டெய்லி எக்ஸசைஸில் அவங்க இன்னொன்று பண்ணுறாங்க, ஷேடோ பாக்ஸிங். இந்த மாதிரி இவருக்கு வயசு எவ்வளோ இருக்கும் பாருங்க, ஷேடோ பாக்ஸிங். ரேடியோ டைசோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவும் ஒரு நல்ல எக்ஸசைஸ். யோகா பண்ணுறாங்க. சன் சல்யூட்டேஷன் நம்ம சொல்கிறோம், சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா, சன் சல்யூட்டேஷன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி குரூப்பாக அவங்க எல்லாரும் சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. நம்ம நாட்டில் சில பகுதிகளில் இருக்குது. இதில் பாருங்க, வயதானவர்களுக்கு கூட எப்படி அந்த வெயிட்லாம் தூக்கி வச்சு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த க்ரானிக் டிசீஸ், கேன்சர், ஹார்ட் ஃபெயிலியர் இதெல்லாம் இவங்களுக்கு வர்றதே இல்லையா. இதை வந்து ரொம்ப ரிலீஜியஸாக அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. சோஷியல் இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கு? சிம்பிள் லைஃப். இன்டோரில் இருந்தால் அவங்களுக்கு வந்து லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். வீட்டில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிளான லைஃப் அவங்களுக்கு இருக்காங்க. அதுமாதிரி மோய் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு அவங்க கிட்ட. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கு. நர்ச்சர் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ட்ரீட் எவ்ரி ஒன் லைக் எ பிரதர். பாய் பாய் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆனால் அவங்க வந்து ஒவ்வொருத்தரையும் தன் கூட பிறந்த சகோதரனாக தான் நினச்சி பழகிறாங்க. குடும்பத்தில் பிறக்கலனா கூட, நண்பர்களாக இருந்தாலும் கூட அவர்களை வந்து கூட பிறந்த சகோதரராக தான் நினச்சி பழகிறாங்க. ஆக்டிவ் மைண்ட் இன் ஹெல்த்தி அண்ட் யூத்ஃபுல் பாடி. நேச்சர். உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து அப்போ தான் வந்து உங்கள் பாடி ஹெல்த்தியாக இருந்தா, இளமையாக இருந்தா, கண்டிப்பாக உங்கள் மைண்டு ஆக்டிவாக தான் இருக்கும், உற்சாகமாக தான் இருக்கும். ப்ளே வித் சில்ட்ரன். சில நேரம் என்னுடைய நண்பர்கள் பேசும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். பேர பிள்ளைகளோட விளையாடுறத வந்து அவங்க வந்து சலிச்சுக்கிட்டு சொல்லுவாங்க. என்ன பண்ணுறதுங்க, சொல்ல தாங்க முடியலங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பேரன் அவனுக்கு வந்து 1 வயசு 1.5 வயசு தான் ஆகுது, அழுதுகிட்டே இருக்கான். அவர் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு, வீட்டுக்கு வந்திருக்காரு, அழுதுகிட்டே இருக்கான், எரிச்சலாக வருதுங்க அப்படிங்கிறாரு. இப்படியெல்லாம் நம்ம உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறோம். ஆனால் குழந்தைகளோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் நம்மளுக்கும் இளமை திரும்பும் என்கிறதான் உண்மை. நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. குழந்தை சிரிக்கிறப்ப நம்மளும் சேர்ந்து சிரிக்கிறோம், காரணமே இல்லாமல். ஒரு நகைச்சுவை கேட்கணும்னு அவசியம் இல்லை, நகைச்சுவை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. குழந்தை சிரிக்கிறப்போ நம்மளுக்கும் சிரிப்பு வருது, நம்மளும் சிரிக்கிறோம். குழந்தை ஏன் சிரிக்குது? அதுக்கு காரணமே தேவையில்லை. குழந்தை சிரிக்குது, அதனால நம்மளும் சிரிக்கிறோம். அதனால குழந்தைகளோட விளையாடுறது, பெட் அனிமலோட விளையாடுறது. இன்னைக்கு காலையில் நான் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் போயிருந்தேன். அதில் இந்த ட்ரைனிங் நடத்துகிற அந்த ஒரு லேடி தான் நடத்துனாங்க. அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஏதோ மன கஷ்டத்தில் ஒரு நாள் அழுதுகிட்டே இருந்தாங்களாம். அவங்க 2 நாய் வளர்க்குறாங்களாம். அந்த 2 நாயும் இவங்கள பார்த்து ரொம்ப சோகமா இருந்தது மட்டும் இல்ல, ஒரு நாய் அவங்க மடி மேல ஏறி கால் 2யும் தோள் மேல வச்சுட்டு அவங்க கண்ணீரை நாக்கால தொடச்சு விடுதாம். எவ்வளவு அருமையான தருணம் பாருங்க. அந்த நாய் வந்து அந்த வருத்தத்தை உணர்ந்து அந்த மாதிரி செய்யுது. ஸோ பெட் அனிமலோட விளையாடுறது, ஸ்போர்ட்ஸ் டீமோட ஜாயின் ஆகிறது, இதெல்லாம் வந்து சோஷியல் இன்ட்ராக்ஷன். அதனால நோ ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாததுனால ஸ்மோக்கிங் இல்லை, ட்ரிங்கிங் லிக்கர் இல்லை. நம்ம இந்தியாவிலலாம் வந்து கோடிக்கணக்கில் டார்கெட் வச்சு டாஸ்மாக் சாராய வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் ஃபெஸ்டிவலுக்கு அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால 1 நாள் 2 நாள் மதுக்கடைகள்லாம் மூடுறாங்கன்னா நம்ம மக்கள் க்யூவில் நின்று
எப்படி மளிகை சாமான்களை சேர்த்து வைப்பாங்களோ அந்த மாதிரி லிக்கரு நிறைய பாட்டில் எடுத்துட்டு போய் வீட்டில் கொண்டு வச்சுக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாததுனால, நம்ம ஆட்கள் ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா கூட குடிக்கிறாங்க, அது வேற விஷயம். ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட் இல்லை, ட்ரிங்கிங் லிக்கர் இது இல்லை, மைண்ட்ஃபுல்னஸ்க்கு மெடிடேட் பண்ணுறாங்க. நம்ம தளத்தில் எல்லாருமே நீங்கள் பண்ணுறீங்க, அதுவும் ஒரு நாளைக்கு 3 வேளை பண்ணுறீங்க. ஆச்சரியமான விஷயம், நான் பாராட்டக்கூடிய விஷயம். அதே மாதிரி கோயிங் வித் தி ஃப்ளோ. ஃப்ளோன்னா என்னங்க? என்ன செய்யணும், எப்போ செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி ஒரு சேலஞ்சை நம்ம வந்து எதிர்கொள்ளணும், எனக்கு என்ன திறமை இருக்கு, இதெல்லாம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணுறது. இப்போ நம்ம தியானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட உங்களுடைய டிஸ்கஷன்லேருந்து நான் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நோ வாட் டு டூ, ஹவு டு டூ, ஹவ் வெல் யூ டூ, இதை தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அருமையான விஷயங்கள் நீங்கள் பேசுகிறீங்க. வென் யூ ஆர் ஃபோக்கஸ்ட், எந்த காரியத்திலும் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கும் பொழுது உங்கள் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும், தவறு இல்லாமல் இருக்கும், அமைதியாக ஃபீல் பண்ணுவீங்க. வி ஆர் மோர் கன்சிடரேட் டுவர்ட்ஸ் பீப்புள் அட் இட் இன்க்ரீசஸ் கிரியேட்டிவிட்டி. ஃபோக்கஸ்டாக இருக்கும் பொழுது வேற வேற புது விதமாக இந்த வேலையை எப்படி செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனதுக்கு வரும். ஸோ எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால் அவங்க ஃபாலோ பண்ணுற விஷயம் பாருங்க. காலையில் எந்திரிச்ச உடனே 1 ஹவருக்கு மொபைல் பார்க்கறது இல்லை. ஸ்க்ரீன்னா உங்களுக்கு டிவி, லேப்டாப், மொபைல், இந்த 3மே ஸ்க்ரீன் தான். எந்திரிச்சு 1 மணி நேரத்துக்கு மொபைலே பார்க்கறது இல்லை. அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறாங்க. நம்ம அப்படி இருக்கோமா? காலையில் எந்திரிச்ச உடனேயே மொபைல், பல் தேய்ச்சிட்டு இருக்கும்போது மொபைல், இந்த மாதிரி தான் நம்ம பழக்க வழக்கங்கள் இருக்கு. டெக்னாலஜி ஃபாஸ்டிங் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. வாரத்துக்கு 1 நாள் டெக்னாலஜி எதையுமே யூஸ் பண்ணுறதில்ல. டெக்னாலஜி ஃபாஸ்டிங் 1 டே எ வீக். நம்மளுக்கு அப்படி இல்லையா, 24 மணி நேரமும் நம்மளுக்கு வந்து மொபைல் வேண்டியது. மொபைல் வந்து இப்போ 6வது விரலாக மாறிவிட்டது. மொபைல் இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து, ஒரு ரூம்லேருந்து அடுத்த ரூமுக்கு கூட நம்ம போக மாட்டேங்கிறோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், மொபைல் நம்மளுக்கு 6வது விரலாக மாறிவிட்டது. அது மாதிரி மெயில் அனுப்புறது டெய்லி 2 முறை தான். காலையில் ஒரு தடவை உட்காந்து எல்லா மெயிலையும் பார்த்து மெயில் அனுப்புகிறாங்களாம், சாயந்தரம் ஒரு தடவை மெயில் பார்க்குறாங்களா. நம்மள மாதிரி தொடர்ந்து மெயில் வந்திருக்கா, என்ன பண்ணணும் அப்படி பார்க்குறதே இல்லை. ஸ்டார்ட் ஒர்க் வித் ஏ ரிச்சுவல், எண்ட் வித் ஏ ரிவார்டு. உங்களை நீங்களே பாராட்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒர்க்கை ஆரம்பிக்கும் போது அது ஒரு கடமை உணர்ச்சியோடு ஆரம்பிங்க. அந்த வேலையை செஞ்சு முடிச்சிங்களா, உங்களுக்கே நீங்களே பரிசு கொடுத்து கொள்ளுங்க. பரிசுனா என்ன? தோளில் நம்மளே தட்டிக்கிறது தான், நம்மளே உற்சாகப்படுத்திக்கிறது தான். டிவைட் ஆக்டிவிட்டீஸ். இதனால தான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை டிவைட் பண்ணாததுனால தான் மற்றவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் நிறைய வருது. சூஸ் எ பிளேஸ் வித் நோ டிஸ்ட்ராக்ஷன். அந்த மாதிரி ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காந்து உங்கள் வேலையை செஞ்சீங்கன்னா சீக்கிரம் வேலையை முடிக்கலாம், நல்ல விதமாக திறமையாக வேலையை முடிக்கலாம் அப்படின்னு அவங்க ஐடியா சொல்கிறாங்க. இதெல்லாம் அவங்கக்கிட்ட பல பேர்கிட்ட வந்து கேள்விகள் கேட்டு பதிலை வாங்கி இதை ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒன்றா தொகுத்துருக்காங்க இந்த புக்கில். ஸோ மைக்ரோஃப்ளோ சும்மா சாதாரண வேலையை செஞ்சால் கூட அது ஒரு ரசனையோடு செய்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பில்கேட்ஸ் வந்து எப்போவுமே நைட்டில் வீட்டில் இருக்க டிஷ்ஷு, அவர் சமையல் பாத்திரங்கள்லாம் அவர் தான் கழுவி வைப்பாராம். ஏன் அவர் ஒரு வேலைக்காரரை போட்டு செய்யலாமே, அவர்கிட்ட இல்லாத பணமா? ஒரு நாளைக்கே கோடிக்கணக்கில் வருமானம் வரக்கூடிய ஆள், அவர் வீட்டு வேலை சமையல் பாத்திரங்கள் எல்லாத்தையும் நைட்டு அவர் தான் கழுவுறாராம். ஸோ சர்வ சாதாரணமாக இந்த மாதிரி விஷயங்கள் கூட ஒரு முட்டைக்கோஸ், இது ஒரு கதை தான். இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். முட்டைக்கோஸ் பேக் பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரியில் ஒருத்தர் 25 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்காராம். அப்போ அவர்கிட்ட போய் கேட்குறாங்களா, 25 வருஷமாக இந்த முட்டைக்கோஸை எடுத்து சாக்கு மூட்டைக்குள்ளே போட்டு பேக் பண்ணுறீங்க, இவ்வளோ தானே, உங்களுக்கு போர் அடிக்கலையா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த மனிதர் சொன்னாராம்,
போர் அடிக்கல. ஏன்னா, நான் முதல் நாள் வேலையில சேர்ந்தப்போ, அந்த முட்டைக்கோசு ஃபர்ஸ்ட்டு முட்டைக்கோஸ நான் எடுத்தேன் பாருங்க. அது என்ன வெயிட் இருந்ததோ, அதே அளவு முட்டைக்கோசு வருமா அப்படின்னு சொல்லி நான் டெய்லி வெயிட் பண்ணி அத வந்து கையில வச்சு பார்த்துட்டு அப்புறம் சாக்கு மூட்டைக்குள்ள போடுறேன். இன்னும் அந்த முட்டைக்கோசு இன்னும் வரல அப்படின்னு சொன்னாராம். பாருங்க ஒரு சாதாரண வேலைய அவர் எவ்வளோ ரசிச்சு செய்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நெறைய பார்த்துருப்போம். டிராஃபிக் போலீஸ்லாம் வந்து ரொம்ப சடஞ்சுக்கிட்டு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா, சில டிராஃபிக் கான்ஸ்டபிள்ஸ்லாம் வந்து சும்மா டான்ஸ் மாரி ஆடிட்டு அவங்க சிக்னல்லாம் காமிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ நம்ம வேலைய நம்மளே சுவாரஸ்யமா மாத்திக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அத நம்ம செய்யணும். அப்போ அதுக்கு கிரியேட்டிவ் மைண்ட் வேணும். ஜப்பானீஸ்ல சாதாரண கொத்தனாரோ அல்லது இன்ஜினியரோ யாரா இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு விஷயத்த காமனா பண்றாங்க. என்னன்னா, சொஃபிஸ்டிகேட்டட் சிம்ப்ளிசிட்டி. சொஃபிஸ்டிகேட்டட்னாலே ரொம்ப ரொம்ப நவீனமயமாக்கப்பட்டதுன்னு நம்மளுக்கு அர்த்தம் புரியும். அதுல சிம்ப்ளிசிட்டி எப்படி கொண்டு வராங்க? அதே மாரி அட்டென்ஷன் டூ டீட்டெயில். அந்த முட்டைக்கோஸ் தொழிற்சாலையில வேலை பார்க்குறாரு பார்த்தீங்களா? அவர மாரி அட்டென்ஷன் டீட்டெயில். அந்த அளவு அதே அளவு முட்டைக்கோஸ் சைஸ் வருதா அப்படின்னு பார்த்து பார்த்து செய்றாரு. இதனால தான் வந்து அவங்கள வந்து ஈஸியா அவங்கள வந்து உடைஞ்சு போறதில்ல. ஷாக்லாம் ரொம்ப ஈஸியா அப்சார்ப் பண்ணிக்கிறாங்க. அதே மாரி பிசினஸ் ஃபெயில் ஆகுதா, உடனே புது ப்ராடக்ட் அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கிரியேட் நியூ சர்வீசஸ். இப்ப நீங்களே நெறைய WhatsAppல நம்மளுக்கு வரும். அவங்க வந்து சைனாலயோ அல்லது ஜப்பான்லயோ புது புது ப்ராடக்ட்லாம் நெறைய கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு சாதாரணமா ஒரு டேபிள் மாரி இருக்கு. அது எடுத்து போட்டா, அது அதில உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு ஒரு 6 ஸ்டூல் அதுக்குள்ளேயே இருக்கு. ஆனா அது இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. சோஃபாவா யூஸ் பண்றாங்க. அப்படியே ஒரு கைப்பிடி பிடிச்சு இழுத்தா அது அப்படியே பெட்டா மாறுது. அந்த மாரிலாம் புதுசு புதுசா அவங்க வந்து கண்டுபிடிச்சுட்டே இருக்காங்க. இச்சிகோ, இச்சிஇ. திஸ் மொமெண்ட் எக்ஸிஸ்ட். ஒன்லி நவ். இத அனுபவிக்கணும். திஸ் வில் நாட் கம் அகைன். இது மீண்டும் வராது அப்படிங்கிறத நிதர்சனமா புரிஞ்சுகிட்டு இருக்காங்க. இச்சிகோ, இச்சிஇ. இந்த மொமெண்ட்ல வாழணும். நீங்க பழச ஞாபகம் வச்சுக்கிட வேண்டிய அவசியம் இல்ல. அத நெனச்சு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இனிமே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்ல. நோ ஃபியூச்சர், நோ பாஸ்ட். ஒன்லி தி பிரசன்ட். இந்த மொமெண்ட்ட நீங்க இனிமையா எப்படி நீங்க கழிக்கிறீங்க? அப்படின்ட்டு தான் அவங்க வந்து நேரத்த செலவழிக்கிறாங்களாம். அது மாரி வாபி சாபி. இது ஒரு நல்ல தத்துவம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அ ஃபைண்டிங் பியூட்டி இன் இன்கம்ப்ளீட் திங்ஸ். அப்படின்னா, சில பேர் இருக்காங்க. யார்ட்டயாவது குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மற்றவங்க செய்ற வேலையில ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் குரோத் இருக்கு அவங்களுக்கு. ஸோ, இன்கம்ப்ளீட் திங்ஸ்ல கூட ஒரு அழகை நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மெடிடேஷன். எனக்கு இந்த ஸ்லைடு பிரிப்பேர் பண்றப்போ உங்க ஞாபகம் தான் முழுக்க முழுக்க. வி கேரி எ ஸ்பா வித் அஸ் எவ்ரிவேர் வி கோ. எங்க போனாலும் அந்த ஸ்பா நம்மளுக்குள்ளேயே இருக்கு. வி ஜஸ்ட் ஹேவ் டு நோ ஹவ் டு கெட் இன். அது உள்ள எப்படி இறங்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தான் தெரியும். மெடிடேட் பண்றவங்களுக்கு தான் தெரியும் அது. ஸோ ஒரு சின்ன இந்த இன்டர்வியூடைய சம்மரி கடைசியில குடுக்குறாங்க. 117 வயசு. அவங்ககிட்ட போய் அந்த பாட்டியோ, தாத்தாவோ அவங்ககிட்ட கேட்குறாங்க. என்ன காரணம்? நீங்க 117 வயசு வரைக்கும் இருக்கீங்களே என்ன காரணம்னு கேட்கறதுக்கு, அவர் சொல்றாரு, ஈட், ஸ்லீப், ரிலாக்ஸ். கவலையே இல்ல. 116 வயசு. அவர் சொல்றாரு, ஐ ஹேவ் நெவர் ஈட்டன் மீட் இன் மை லைஃப். கறியே சாப்பிட்டதில்ல. வெறும் காய்கறி மட்டும் தான் சாப்பிடுறேங்கிறார். 122 வயசுக்காரர் சொல்றாரு, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். இந்த விஜய் படத்துல சொல்லுவாரு இல்லைங்களா, ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல் அப்படின்ட்டு இந்த அ நண்பன் நெனைக்கிறேன். அந்த படத்துல அவர் சொல்லுவாரு. அந்த மாரி எவ்ரிதிங் இஸ் ஃபைன். எத பத்தியும் கவலை இல்லங்க. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். இந்த வாபி சாபி அவர் ஃபாலோ பண்றாரு. எதுலயும் குறை இல்லை. குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணான்ட்டு இந்துக்கள் கூட ஒரு பாட்டு பாடுவாங்க. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். எல்லாமே நல்லா தான் இருக்கு. 114 வயசுக்காரர் சொல்றாரு, கீப் யுவர் மைண்ட் அண்ட் பாடி பிஸி. ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் மைண்ட்ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதே மாரி தான்
கீப் யுவர் மைண்ட் அண்ட் பாடி எப்போவுமே பிஸியாக வச்சுக்கிடுங்க. மைண்டை வந்து சும்மா வச்சாதான் பலவிதமான எண்ணங்கள் வரும். 111 வயசுக்காரர்கிட்ட கேட்குறாங்க, ஐ ஜஸ்ட் ஹாவ் நாட் டைட் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, 45 வயசு 50 வயசு ஆகிட்டாலே ரிட்டையர்மெண்ட் லைஃப் வந்துடுச்சு. 60 வயசு ஆயிடுச்சு, ரிட்டையர் ஆகிட்டேன், வீட்டில் சும்மா இருக்குவேன். சும்மா இருக்கிறதுனால அடுத்தவங்க கிட்ட குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறது, அனாவசிய சண்டைகள் வர்றது, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஓல்டு ஏஜில் ரிட்டையர்மெண்ட் ஏஜுங்கிறது 80 வயசுக்கு மேலே தான் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி நினைப்புகள் இருந்தால் தட் கில்ஸ் அவர் இக்கிகை. நெவர் ரிட்டையர், கீப் லேர்னிங், கீப் சேஞ்சிங், கீப் க்ரோயிங். இந்த விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணுறேங்க. நான் இன்னும் கீப் லேர்னிங் தான். நான் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய படித்து தெரிஞ்சுக்கிறேன், நிறைய சர்டிஃபிகேஷனும் வாங்கிக்கிட்டு இருக்கேன். நான் பெருமையாக சொல்கிறேன். கீப் லேர்னிங். அப்போ தான் உங்கள் மைண்டு பிஸியாக இருக்கும், நீங்களும் பிஸியாக இருப்பீங்க. ஸோ 7 டெக்னிக் அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஒரு டெக்னிக் இப்போ நம்ம பார்த்துருக்கோம், இக்கிகையை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த டெக்னிக் வந்து கைசன். நீங்கள் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டேர்ம் நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. கைசன், ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட், டெய்லி கண்டினியூஸாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கணும். அப்பா வேலைக்கு வந்துட்டோம், இந்த கார்ப்பரேட் வேர்ல்டு மட்டும் இல்லை, நம்ம லைஃப்லேயும் சரி. என்ன பண்ணணும், இன்னும் என்ன பெட்டராக பண்ணலாம், இதை பற்றி நம்ம வந்து நினச்சிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் போமோடோரோ டெக்னிக்கை அவங்க ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க. ரொம்ப அருமையான டெக்னிக்கை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். எந்த டாஸ்க் செய்யணுமோ அந்த டாஸ்க் மட்டும் எடுத்துக்கிடுங்க. கிளாக் 25 நிமிஷம் அலாரம் செட் பண்ணிக்கிடுங்க. வேற எது மேலேயும் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் அந்த 25 நிமிஷமும் ஃபோக்கஸ்டாக அந்த வேலையை மட்டும் செய்யுங்க. 25 நிமிஷம் முடிஞ்ச அலாரம் அடித்த உடனே அந்த வேலை எது எப்படி இருந்தாலும் அப்படியே விட்டுட்டு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க. இதே மாதிரி 4 தடவை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 30 நிமிஷம் ஒரு லாங் பிரேக் எடுத்துக்கிடுங்க. அப்போ உங்கள் வேலை ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. போமோடோரோ டெக்னிக்னு சொல்கிறாங்க. அடுத்து சோஷிங். நாங்கள் ட்ரைனிங்கில் அடிக்கடி சொல்லுவோம், அன்லேர்ன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவோம். ஏன்னா ட்ரைனிங் வர்றவங்க பல விதமான எக்ஸ்பீரியன்ஸோடு வருவாங்க. அவங்கக்கிட்ட நாங்கள் சொல்கிறது அதுதான், அன்லேர்ன். ஏன்னா இதுதான் எனக்கு தெரியுமே, எதை சொன்னாலும் ரொம்ப சீனியர் பீப்புளுக்கெல்லாம் நாங்கள் ட்ரைனிங் நடத்துகிறப்போ, இதான் எனக்கு தெரியுமே, இதெல்லாம் இத்தனை வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோஷியல் பிகினர்ஸ் மைண்டோட எதையும் கற்றுக்கணும். ஒரு விஷயத்தை கற்றுக்கிற போனோம்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா கூட அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு புது மைண்டோட, பிகினர்ஸ் மைண்டோட நம்ம போனால் நிறைய ஐடியாக்கள் நம்மளுக்கு வரும். அந்த சப்ஜெக்டை நம்ம புதுசாக நல்லா கற்றுக்கிட முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது கைபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்கிறாங்க. இது நம்ம லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான டெக்னிக். ஹவு மச் மணி டு யூ ஹாவ் டு ஸ்பெண்ட்? எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணணும், எவ்வளவு சேமிக்க போகிறீங்க, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் இவ்வளோ செலவு பண்ண, நாங்கள் வந்து 100 ரூபா செலவு பண்ண நினைக்கிறேன், ஆனால் 150 ரூபா செலவாயிடுச்சு. அப்போது வாட் கேன் பி இம்ப்ரூவ்டு நெக்ஸ்ட் மந்த்? அவங்க பாருங்கள், இந்த கைசன் அதே மாதிரி தான். இந்த வேலைகள் வந்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்னு நினைக்கிற மாதிரி அவங்க சேமிப்பு பழக்கத்திலையும் வேற என்ன இம்ப்ரூவ் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. அடுத்தது வந்து வாபி சாபி. இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எ ஸ்டேட் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஆஃப் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இன் லைஃப். குறை இல்லாத மனிதன் இல்லை, அவர் குறை இருக்குது. நம்மளோட வேலை பார்க்குறவங்க குறையாக செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை சரியான முறையில் செய்ய வைக்கணும். இதுதான் வாபி சாபி. அடுத்து ஃபாரஸ்ட் பேத்திங்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நல்ல இயற்கையான மரங்கள் சூழ்ந்த இடத்துல கார்டனில் நீங்கள் நல்லா வாக் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஸ்ட்ரென்தன்ஸ் இம்யூனிட்டி, உங்கள் மூடை இம்ப்ரூவ் பண்ணும், தூக்கத்தையும் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் 10 ரூல்ஸ் ஆஃப் இக்கிகை. நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா, இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே லிவ் இன் தி மொமெண்ட், இந்த நிமிஷத்தில் வாழுங்க. ஸ்மைல், சிரிச்ச முகமாக இருங்க. ரீகனெக்ட் வித் நேச்சர். Surround yourself with good friends. Take it slow. Stay active. Don't retire. Don't fill your stomach.
get in shape for your next birthday, give thanks, follow your ikigai. இதுதான் நம்ம வந்து சம்மரி இப்போ நம்ம பார்த்ததில்ல. ஸோ இக்கிகை அப்படின்னா 4 ஃபண்டமெண்டல் என்னங்கிறத பார்த்துட்டோம். பேஷன், ஒகேஷன், ப்ரொஃபஷன் அண்ட் மிஷன். இது எல்லாத்தையும் இணைத்தது தான் இக்கிகை. ஸோ பெஸ்ட் விஷஸ் டு ஃபைண்ட் யுவர் இக்கிகை, தி பர்பஸ் ஆஃப் அவர் லைஃப். எனக்கு ஒரு ஆசை இருக்கு. நீங்க வந்து இந்த தளத்தில் இருக்க நண்பர்கள் எல்லாருமே நல்ல மெடிடேட் பண்றீங்க. அநேகமாக இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 2 பேரும், இந்த இக்கிகை புக்கு எழுதின இந்த 2 பேரும் அடுத்தது இந்த தளத்தில் இருக்க நண்பர்களை இன்டர்வியூ பண்ணி புக்கு போடணும். அந்த புக்குக்கு நான் கிளாஸ் எடுக்கணும், உலகம் முழுக்க கிளாஸ் எடுக்கணும். அந்த மாதிரி வாழ்த்துடன் அறிக்கட்டாவும். நன்றி. மிகவும் நன்றி, மிகவும் நன்றி ஐயா. அருமையான பேச்சு, இந்த தியான தளத்துக்கு ஏற்ற பேச்சு. ஆனால் நான் சொல்லிக்கொள்றேன், நீங்கள் சொன்ன அவ்வளவை நாங்கள் இதில் ஃபாலோ பண்ணிக்கொண்டே வரோம். இதில் நீங்கள் சொன்னது அருமையாக இருக்கிறது. அதாவது ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருக்கணும் என்று நெடுகளவே சொல்லிக்கொண்டு வரோம். அது மாத்திரமல்ல, நாங்கள் நேச்சரோட போயும் தியானம் செய்கின்றோம். ஒவ்வொரு கடைசி ஞாயிற்றுக்கிழமையும் யோகா தியானம் எல்லாம் செய்கின்றோம். அது மாத்திரமே எங்களுடைய ஃபுட்லேயும் கவனமாக இருக்கணும் என்று ஒவ்வொரு தளத்திலையும் சொல்லி கொண்டு வரோம். நான் நேரத்தை எடுக்காம அருமையான பேச்சு. அடுத்த முறையும் முறையும் அந்த பேசணும். முதலில் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக எல்லோரும் சேர்ந்து கைதட்டுவோம் 1/2 நிமிடங்களுக்கு. நன்றி, உங்கள் அனைவருக்கும் நன்றி. என்னுடைய ஆசை போலவே அடுத்து உங்களை எல்லாம் இன்டர்வியூ பண்ணி அவர் புக்கு போடணும். அந்த புக்கை நான் உங்களுக்கு திரும்ப கிளாஸ் எடுக்கணும். நன்றி 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 ஐயா. மிக்க அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி கலீலுல்லா மாஸ்டர். மிகவும் அருமையாக இக்கிகாய், அதாவது ஃபார் அ லாங் அண்ட் ஹாப்பி லைஃபை பற்றி அருமையாக எடுத்து கூறினீர்கள். அந்த 4 விதமான ஏரியாவை பற்றி, லாங் லைஃபுக்கு, ஹாப்பி லைஃபுக்கு நாங்கள் என்ன செய்யணும், ஹெல்த்தி டயட், டெய்லி எக்ஸசைஸ், சோஷியல் இன்டராக்ஷன் அண்ட் கோயிங் வித் த ஃப்ளோ, இதெல்லாம் செய்து கொண்டு இருந்தாலும் என்னென்னா நாங்கள் சில நேரத்தில் பிள்ளைகளும் நடக்கிறது தான். அதுக்கு நாங்கள் தொடர்ந்து தியானம் தான் இதுக்கு ஒரு வழி. தியானத்தை செய்யத்தான் நல்லாக இருக்கும். அதோட நீங்கள் அந்த ஹெல்த்தி லைஃப்ல சொன்னது ஒன்று மட்டும் எனக்கு அவ்வளவு இது இல்லை. என்னென்னா மீன் சாப்பிட்ற அதுகள் அந்த அதுல நீங்க ஒன்று சொன்னீங்க, 117வது வயசுல இருக்கிறவர் வெஜிடேரியனா இருந்திருக்கிறார். அப்ப நாங்கள் மீன் தான் சாப்பிடணும்ன்ற அதுகள் அதை விட்டோம்னா அது அந்த ஹெல்த்தி ஈட்டிங்க்கு நல்லா இருக்குமென்று நான் நினைக்கிறேன். மற்றது கீப் லேர்னிங், கீப் சேஞ்சிங் அண்ட் கீப் க்ரோயிங், அதுவும் ஒரு நல்ல ஒரு வசனம் சொல்லி இருக்கிறீர்கள். எத்தனையோ உங்களோட பாயிண்ட்ஸ்ல இருந்து நான் கணக்க எல்லாம் எடுத்திருக்கிறேன். அருமையான பேச்சு. இது நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வர வேணும். அதை நீங்க சொன்ன மாதிரி நீங்க இன்டர்வியூ எடுக்கலாம். உங்களோட தளத்துல எல்லாரும் இன்டர்வியூக்கு பாயத்தமா இருப்பார்கள். ஏனென்றா எல்லாரும் தொடர்ந்து இந்த வேலையில செய்தோண்டு வாரார்கள். ஆனா என்னென்றால் சில நேரத்துல அப்படித்தான். இப்ப இன்னைக்கு காலம்புரை நீங்க பார்த்தீங்க அந்த வீடியோ போட்டது, அப்படி இப்படியான பேச்சுகள் வீடியோக்களை பார்க்கும் போது எங்களுக்கு கூட செய்யக்கூடியதாக இருக்கும். மிக்க நன்றி. நீங்க அடுத்த முறையும் நல்ல ஒரு பேச்சு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எல்லாம் எத்தனையோ நல்ல ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் தந்தீங்க, பிராக்டிக்கலா தந்திருக்கிறீங்க. மிக்க நன்றி, மிக்க நன்றி. அருமையான பேச்சு. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக கனடாவிலிருந்து சிவசுதா தவறன் எங்களுடைய யோகா டீச்சர். நன்றி மாஸ்டர்ஸ் எல்லோருக்கும் எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கலீலுல்லா மாஸ்டர், உங்களுடைய பேச்சு சிஸ்கந்தராஜா மாஸ்டர் கூறுவது போன்று வித்தியாசமாக எப்போதும் இருக்கும். கேட்பதற்கு நானும் எனது கணவரும் ஆவலாக காத்திருந்தோம். வாழும் வரை ஆரோக்கியமாக வாழுவதற்கு ஏற்ற அத்தனை குறிப்புகளையும் ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு வழங்கினீர்கள். மிகவும் உபயோகமாக இருக்கின்றது. சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் செய்து கொள்வது, சோஷியல் மீடியாவை தவிர்க்க ஒரு வழி என்பது ஒரு புது ஐடியாவை எனக்கு தந்தது. ஒரு நல்ல பாயிண்டாகவும் இருந்தது என்று கூறிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி ஐயா.
சிவசுதா மாஸ்டர், உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரே எக்ஸசைஸ் பண்ற மாதிரி தான் ஒரு பிக்சர் வச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி. மிகவும் நன்றி. சக ப்ரொஃபசர் டாக்டர் ரகுராமன், நீங்கள் பேசலாம். நன்றி. எல்லோருக்கும் காலை, மாலை, இனிய வணக்கம், ராத்திரி இனிய வணக்கங்கள். எத்தனை இப்போ டிஃப்ரெண்ட் பிளேசஸ், பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிளேஸ் இருக்கிறா சொன்னோம். ரொம்ப நாள் ஆச்சு நான் இங்கே வந்துட்டு. எனக்கு மை ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் ஐ கேன் சே கலிலுல்லாவை அவரு ஒன்று சொன்னாரு. நன்றி. அப்புறம் ஸ்ரீகாந்த் ராஜா வந்து சொன்னார் என்கிட்ட, சார் நீ கண்டிப்பா கலந்து ஆகணும்னு சொல்லிட்டு. அவர் ஏதாவது ஒன்று சொல்லியாச்சுன்னா என்னால மறுப்பே சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி மைண்ட் செட் பண்ணிட்டு நான் அவருக்கு கலிலுல்லா பேச்சு பத்தி நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். இது நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். நான் வந்து இவர் சொன்னது எல்லாமே இந்த இக்கிகாயோட பிரின்சிபல் வந்து 60 வயசு மேலதான் எனக்கு ஞானமே உணர்ச்சி. 60 வயசு மேலதான் தோணுச்சு. லைட்டா இப்ப பண்ண கடைபிடிக்கலாம், நம்மளும் கடைபிடிக்கலாம். அதனால லைஃப்ல சந்தோஷமா இருக்குன்னா சோ வாட் நெக்ஸ்ட் ஒண்ணு நடந்துருது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நடந்ததை வச்சு அதை வந்து ப்ரூட் ஓவர் பண்ணாம நம்ம லைஃப்ல எப்படி முன்னோக்கி செல்ல வேண்டும். அதுக்கு வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். எவ்ரிபடி இஸ் கோயிங் ஃபார் பீசஸ் ஒன்லி. மைண்ட் இஸ் வித் பீசஸ் ஒன்லி. அந்த பீசஸ்ல இருந்து பீஸ் ஆஃப் மைண்ட் கொண்டு வரதுக்கு இக்கிகை ஒரு நல்ல வழி. நல்ல அருமையான பேச்சு. சுத்த தமிழ்ல பேசுறாரு முதல்ல, அதான் முக்கியம். நானாவது இங்கிலீஷ் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். ஒரு இங்கிலீஷ் வார்த்தை இல்லாம சுத்த தமிழ்ல பேசுறதுக்கு மிக்க நன்றி. எக்ஸலன்ட் ஸ்பீச் சார். You continue your speech for the other topics also. We'll also have a lot of topics for these things. Thank you very much. இப்போ இங்கிலீஷ்ல தான் சொல்றீங்க. பாத்தீங்களா, அதான் சொன்ன தப்பான விஷயம். ஃப்ளோ வந்து இது மாதிரி ஆயிடுச்சு, வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, தேங்க்யூ வெரி மச் சார். குட் ஸ்பீச் சார். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ டாக்டர் ரகுராமன். உங்களுடைய பேச்சையும் கேட்க ஆவல் உள்ளேன் அடுத்த மாதம். எனவே நன்றி. அடுத்ததா டாக்டர் சதா மேனன், நீங்க பேசுங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல ஐயா அருமையான பேச்சு, அருமையான விளக்கம், அருமையான வாழ்க்கைக்கு தேவையான பல விடயங்களை ஜப்பானீஸ் ஆக்களின் வாழ்க்கை முறையை விளங்கப்படுத்தி உதாரணங்களுடன் அருமையாக கூறியிருக்கிறீர்கள். நாங்கள் பலருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் அதை பிராக்டிஸ்ல அதை கையாளுவதுதான் கடினமான விடயமாக கொஞ்ச நாளைக்கு செய்வினோம். பிறகு அதுக்கு பிறகு என்னை உட்பட நான் மற்றவர்களை பிழை சொல்றதுக்காக இல்லை, எல்லாரும் நாங்கள் மனித சமுதாயம் அப்படி கொஞ்ச நாளைக்கு செய்வோம். எல்லாம் ஞாபகம் வரும். ஒரு டோக்கு கேட்போம், அதுக்கப்புறம் நல்லா உசாரா நிற்போம், பிறகு மறந்து போவோம், பிறகு பசிக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் சாப்பாட்டை கூட போடுவோம். அப்ப முதலாவது பெரிய பிளேட் எல்லாத்தையும் கிச்சனால எடுக்கவும், அதான் முதல்ல. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டிசிப்ளின் பண்ணி கொண்டு வர வேணும். மற்ற சாப்பாட்டு முறைகள் அது அருமையாக கூறியிருந்தீர்கள். அவர்கள் அந்த வேலை இடங்கள்ல கூட அவர்களுக்கு ரெஸ்ட் இருக்குது, லஞ்ச் பிரேக், லஞ்ச் முடிய கொஞ்ச நேரம் அவைகள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அப்படின்னு. அதுக்கு பிறகு அவைகள் என்ன முசார காலம் வந்து இனிமே வேலை தொடங்குற மாதிரி கூட அவுட்புட் நடக்குது. ஏன்னா அவளுக்கு சந்தோஷமா எம்ப்ளாயரும் எம்ப்ளாயீஸை வடிவாக கவனிக்கப்படுவதால் அவர்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் கூட இல்லை வேலை இடத்தில். அப்ப சிநேகிதர் மற்ற எல்லாரையும் தங்களை போல பாவிக்கிறபடியால் அவைகள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. எங்க போனாலும் ரோட்டுல போனாலும் எல்லாம் சொந்தக்காரர், எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப அப்படி இருக்கேங்க அந்த ஸ்ட்ரெஸ் என்றதுக்கு இடம் இல்லாம இருந்தால் பல விதத்துல அந்த கூட ஹோமோன்கள் ஒன்றும் வந்து ஆக்களுக்கு ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இதெல்லாம் கொண்டுராமல் இருந்தாலே ஆக்களோட வாழ்க்கை முறை முன்னேறி கொண்டு போகும். அதுதான் அதுல கூடுதலாக நான் எடுக்கக்கூடியதாகவும் இருந்தது. அது ஜப்பான் அதுதான் கூட லைஃப் லாங் இது அவைன்ற என்வாயன்மெண்ட், அவைன்ற கல்ச்சர் அதெல்லாம் கிளீனா எல்லாம் பல விதத்துல கைப்பிடிச்சு கொண்டு வர்றாங்க. அதை செய்யணும், பிராக்டிஸா இருக்க வேணும், அதுதான் அந்த முக்கியம். ஆனா அந்த தலைப்பை நீங்க சஸ்பென்ஸ்ல விட்டது அருமையாக இருந்தது. தலைப்பு தெரியாதபடியால் இன்னும் கூட இன்ட்ரெஸ்டா இருந்தது இந்த பேச்சு. அருமையாக இருந்த ஐயா. நன்றி. 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 அடுத்த நினைக்கிறேன் கிருஷ்ணமூர்த்தி ஐயா, நீங்க பேசலாம். நீங்க உங்களை அறிமுகப்படுத்திட்டு பேசுங்க. முந்தி பேசியிருக்கிறீங்களா எங்க தளத்துல? ஆமாங்க ஐயா. வணக்கம். என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. யா வர்மக்கலை நன்றி கிருஷ்ணா. முத்ராஸ். தேங்க்யூ சார். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இக்கிகாய் பத்தி. அந்த புக்கை நான் கவர் தான் பார்த்துருக்கேன், ஒரு வாட்டி கூட படிக்கணும் நிறைய வாட்டி ஆசைப்பட்டிருக்கேன். பட் ஒரு அரை மணி நேரத்துல ஃபுல் புக்கே நீங்க கொடுத்துட்டீங்க. உங்க நாலேஜை ரொம்ப ஈஸியா நீங்க சொல்லிட்டீங்க. லைக் எவ்ரிடே ஸ்டார்ட் வித் த பர்பஸ். லைக் எதுக்காண்டி நீங்க அடுத்த நாள் காலைல நீங்க எந்திக்கிறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும். அதே மாதிரி எண்ட் ஆஃப் த டே யூ ரிவார்ட் யுவர் செல்ஃப் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு கருத்து சொன்னீங்க.
ஸோ காலைல எந்திரிக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். அதே மாதிரி அன்னைக்கு வந்து முடிக்கும் போது உங்களை நீங்களே ரிவார்ட் பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்க. வெரி குட் டேக் அவே. லாட் மோர் டு லேர்ன் ஃப்ரம் யூ ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸ்ரீகாந்த் ஐயா மாஸ்டர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இது வரைக்கும் எனக்கு 2 முறை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து உங்ககிட்ட வந்து பேசணும்னு ஆசைப்படுறேன். நன்றி, மிகவும் நன்றி. அடுத்ததாக இப்பொழுது சிட்னியில் நேரம் வந்து இரவு 11:26. நான் குமாரசாமி பிள்ளை மாஸ்டர் பேசுகிறேன். நன்றி, நீங்க பேசலாம் குமாரசாமி. அன்மியூட் பண்ணுங்க மாஸ்டர் இருக்கா. சாரி. அனைத்து மாஸ்டர்ஸுக்கும் எனது இதயங்கிருந்த வணக்கம். உண்மையிலேயே ஒரு மிக பயனுள்ள ஒரு உரை என்றுதான் கொள்ள வேண்டும் என்றால் எங்களுடைய வாழ்க்கைக்கு மிக மிக இன்றியமையாதது. அடுத்தது என்னவென்று நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், எத்தனை ஆண்டுகள் வாழ்கின்றோம் என்றதல்ல, எப்படி வாழ்கின்றோம் என்பதால் மிக முக்கியம். அதை நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஆகையினால வயதை கணக்கில் பாராமல் இருக்கும் வரையும் நாங்கள் மன அமைதியாக வாழ வேண்டும். இப்போ ஜப்பான்ல நீங்க சொன்னீங்கள், ஆனால் அங்கே பல தற்கொலைகளும் அங்கேதான் கூடினதாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். அங்கே வந்து இப்போ நீங்க சொன்னது இக்கிட்டாவது, ஆனால் மிக கூடின ஆட்கள் வந்து இண்டஸ்ட்ரியில பணம் என்று ஓடிக்கொண்டு போய் அமைதி இல்லாத வாழ்க்கையிலே இருக்கிறார்கள் என்று நான் அறிந்தேன். ஆகையினாலே மிக முக்கியமானது வந்து மனதிலே அமைதி வேணும். இப்ப அமைதிக்கு நாங்கள் என்ற எதிர்மறையான சிந்தனைகள் இல்லாமல் இருக்க வேண்டும். எதிர்மறையான சிந்தனைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் தியானம் செய்ய வேண்டும். அதை நாங்கள் இந்த தளத்தில் எல்லோரும் செய்து கொண்டிருக்கின்றோம். அனைவராக்கள் பலனடைகின்றார்கள். அடுத்தது நீங்கள் என்ன ஒன்று சொன்னீர்கள், இந்த மீடியா தான் எங்களுக்கு எல்லா பிரச்சனையும். நாங்கள் சொன்ன மாதிரி நான் தொலைபேசி பேப்பர் ஒன்றுமே பார்ப்பதில்லை. கடந்த 20 வருஷத்துக்கு தொலைபேசி என் வீட்டில் இல்லை. இப்போ இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் இல்லாமல் எங்களுக்கு கவனமாக நாங்கள் செய்கிறத கவனமாக இருந்தோம் என்றால் ஒரு காலம் எங்களுக்கு மன சோர்வு மன உளைச்சல் ஒன்றும் வராது. அடுத்தது என்ன ஒன்று, இப்போ அண்மையிலையும் டாக்டர் சொக்கலிங்கம் ஒரு வீடியோ போட்டு கொண்டிருக்கின்றார். மகிழ்ச்சியாக இருந்தால் தன்னாட்டு விடுதலும் வர வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். 100 ஆண்டு வாழலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்ப அடிப்படை கருத்து என்றால் மகிழ்ச்சிதான் இருக்க வேணும். பாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்றதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது எவ்வளவோ உண்மை இருக்கின்றது. ஆகையினாலே எங்களுடைய உரையிலிருந்து அதிகமாக உணவு நாங்கள் சைவ சாப்பாடு தான், மது அருந்துவதில்லை, அதெல்லாம் கவனமாகத்தான் இருக்கின்றோம் எல்லோரும். மற்றது இப்ப மச்சம் சாப்பிட வேண்டும் என்று இல்லை. நாங்கள் வந்து மன அமைதியாக இருந்தால் உண்மையாக ஒரு அடுத்தது என்னவென்ற நோய்க்கு காரணம் எரிச்சல், பொறாமை, மற்றவர் மீது இருக்கிற இந்த விதமான காழ்ப்பு உணர்ச்சிகள் தான் இதை உண்டாக்குன்றது. இதை வடிவ லூயிஸ் ஹேதனுடைய புத்தகத்துல சொல்லி இருக்கிறார். என்னென்ன உங்களுடைய குணங்கள் இருக்கோ அதுக்கேற்ற வருத்தங்கள், ஈவன் கேன்சருக்கு காரணம் வந்து நாங்கள் மற்றவையை வெறுப்பதென்று. இதெல்லாம் வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்கின்றது. உளவியல் ரீதியாக கண்டுபிடிச்சா எல்லா வருத்தங்களும் சைக்கோசோமேட்டிக், அதாவது 90% வருத்தங்களும் மனம்தான் காரணம். இந்த உணவு உறக்கம் உடல்ல கவனமா இருந்தால் நிச்சயமாக நான் இருக்கும் வரைக்கும், நான் 100 வயது இருக்க வேணுமோ 100 கூட இருக்கணும் என்றதில்லை, இருக்கும் வரையும் நோயின்றி வாழ வேண்டும் என்பதால் எங்களுடைய எல்லோருடைய கருத்து. உண்மையிலேயே உங்களுடைய ஒரு பங்களிப்பு மிக மிக ஆக்கப்பூர்வமானது. அதை பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. மிகவும் அருமையான கருத்து சுமார் சாஹிப் கூறியிருந்தார். அடுத்ததாக சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து லீலாதேவி சுந்தரலிங்கம் மாஸ்டர். நேரம் கருதி அவர் மன்னிக்கவும் ஆனந்தியா. அனைவருக்கும் வணக்கம். நன்றி ஸ்ரீஸ்கந்த் ராஜா, நீங்கள் எங்களை முன்னுக்கு விட்டது. அருமையான பேச்சு. எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையையும் அவர் மிகவும் அழகாக குறிப்பிட்டிருந்தார். நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக நீண்ட காலம் வாழ்வதற்கு என்னென்ன எல்லாம் செய்ய வேணும், என்னென்ன சாப்பிட வேணும் என்று மற்ற ஊர்களோடு ஒப்பிட்டு, அதுவும் முக்கியமாக ஜப்பான் இதழோட ஒப்பிட்டு நீண்ட காலம் அவர்கள் எப்படி வாழுகிறார்கள் என்றெல்லாம் மிகவும் அழகாக எடுத்து கூறினீர்கள். உடம்பை கவனிக்க வேண்டும். அதே போன்று நாங்கள் சாப்பிடுவதையும் அளவாக சாப்பிட வேண்டும். அவர்கள் ஜப்பான்ல இருக்கிறவர்கள் 80% சாப்பிடுவார்கள் என்று கூறினார்கள். ஆனால் வழக்கமாக 3/2 பங்கு சாப்பாடு சாப்பிட வேணும். மிச்ச பகுதி, ஒரு பகுதியில் தண்ணி, மற்ற பகுதி உரிமையாக இருக்க வேண்டும் என்றுதான்
அறிந்திருக்கிறேன், புத்தகங்கள்ல வாசித்திருக்கிறேன். ஆனா அவர்கள் 80% சாப்பிட்டும் ஆனா மற்ற இதுகளை அவர்கள் கடைப்பிடிக்கிறபடியாலே அவர்கள் நீண்ட காலம் வாழுகிறார்கள் என்று நினைக்கிறேன். அருமையான பேச்சு. ஒரு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் ஆரோக்கியமாக இருக்கவும், உடம்பை கவனிக்கவும், மனதினை கூட செம்மையாக வைத்திருப்பதற்கும், நல்ல நல்ல குணங்கள் அதனால் ஏற்படுகின்றது என்பதையெல்லாம் விரிவாக அழகாக எடுத்து கூறினீர்கள் ஐயா. நன்றி, வணக்கம், பாராட்டுகள். நன்றி மாஸ்டர், நன்றி. மிகவும் நன்றி, மிகவும் நன்றி. மற்றது இக்கிகாய் புக்கை தவிர கலிலுல்லா ஐயா அவருடைய தனிப்பாணி அதான் அது இன்ட்ரெஸ்ட் ஆக்கினவர். இப்ப சில பேர் பேசினா அது எடுபட்டு இருக்காது, வித்தியாசமான ஒரு பாணியில பேசியிருந்தார். அதுதான் நீங்கள் அதை உன்னிப்பா நோக்க வேண்டும். எங்களுக்கு நாங்கள் 2 மாங்காய், ஒரு கல்லில 2 மாங்காய் எடுத்த மாதிரி புத்தகத்தையும் படிச்ச மாதிரி இருக்கு. அவருடைய கருத்துக்கள் தான் அதுல ஓங்கி நிற்கின்றது. அவர் என்னடா அவர் தியான தளத்துக்கு வந்திருக்கிறார். தியானம் ஒரு பொதுவானது, அதாவது மூச்சு மாத்திரம் கவனிக்கிறது நிறைந்து கொண்டிருந்தாவே உங்களுக்கு நேரம் மைண்ட்ஃபுல் வாக்கிங், மைண்ட்ஃபுல் ஈட்டிங், மைண்ட்ஃபுல் திருப்பி அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார். எங்களுக்கு அது பழக்கப்பட்டதா போச்சு, ஒரு மந்திரா மாதிரி போச்சு பேச்சு. மிகவும் நன்றி. இப்பொழுது கனடா ஒன்டாரியால இருந்து ஆனந்தி பாலதாசன் நீங்க பேசுகிறோம். அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். இன்று பேசிய கலிலுல்லா மாஸ்டர் இக்கிகாய் ஜப்பானிய மக்களின் அர்த்தமுள்ள வாழ்க்கை முறையை மிகவும் அருமையாக விளக்கினீர்கள். கணக்கு எழுதி வச்சிருக்கிறேன். ஆனால் நீங்கள் அந்த புக் இருக்குன்னு சொன்னீங்க. மிஸ்டர் ஸ்ரீகாந்த ராஜா மாஸ்டருக்கு இது பண்ணினா நாங்கள் வாசிக்க வேணும். உண்மையில் மினக்கட்டு வாசிக்கணும். மிகவும் அருமையான கருத்துக்கள், உண்மையில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முத்து போல மிகவும் அருமையான கருத்துக்கள். ஆனால் நாங்களும் இங்கே எனக்கு விடிய ஒழும்புறது இந்த மெடிடேஷனால தான் ஒழும்புறது. எங்களுக்கு 4:30 எல்லாம் வச்சுட்டு அதையெல்லாம் வைக்காமே இப்போ ஒழுப்புப்படுகிறது. உண்மையில் மிகவும் அருமையாக இருக்கிறது. ஏழிய படுக்கவும் போகிறோம், இல்லாட்டி ரிட்டை பண்ணி போட்டு லேட்டாக படுக்கிறது, லேட்டாக ஒழும்புற மாதிரி இல்லாமல் இப்போ இந்த தியான தளத்துக்கு இந்த 31ஆம் தேதியோட 1 வருஷமாக போகுது. உண்மையில் மிகவும் அருமையான தியான தளம். இந்த இப்படிப்பட்ட பேச்சாளர்களை கொண்டு மிகவும் நாங்கள் உண்மையின்படி எங்களோட பலவீனத்தை பலமாக ஆக்க வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு என்னென்ன பலவீனமாக இருக்கிறோம், உண்மையில மியூசிக்கோ அதோ இதோ எல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கே எங்களோட சீனியர்ஸில் மியூசிக் டீச்சர் அது இதெல்லாம் இருக்குது. அது ஒரு நாளைக்கு என் ஹஸ்பண்டே படி பண்ணுறவர் என்ன ஒரே சங்கீதத்தில் போகுதுண்டு, ஒரே பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணி எங்களோட ப்ரோக்ராம் அதுகளுக்கு இதுகளுக்கு எல்லாம் மிகவும் அதே மாதிரி தான் இந்த ஜப்பானிய வாழ்க்கையும். அந்த உண்மையில் எங்களுக்கு என்ன தெரியாதவர்களே படித்து நண்பர்களுடன் இதாக இருந்து இந்த தியான தளத்திலே உள்ள எல்லோரும் நண்பர்கள், எங்களுக்கு சகோதரர்களாக இருந்து உண்மை வழி நடத்தி கொண்டு வருகிறார்கள். நன்றி, வணக்கம். திரும்ப நீங்கள் இன்னும் ஒரு பெரிய தலைப்போட அருமையான தலைப்போட வருவீர்கள். நீங்கள் நடுவில் வார நீங்கள் தானே. மிகவும் நன்றி ஐயா. அதாவது எனக்கு பிடிச்சது இட் கில்ஸ் அவ இக்கிகாய் நெவர் ரிட்டயர் அண்ட போட்டிருந்தார். அதுவும் சுவத்தெழுத்துல போட்டிருந்தார். அதை நான் படம் பிடிச்சு சில பேருக்கு அனுப்பி இருக்கிறேன். அதாவது அதை நாங்கள் ரிட்டையர் பண்ணாமையே நாங்கள் பிஸியா இருக்கிறோம்ன்றதான் அதுல கருத்து. நன்றி. இப்பொழுது ஞான விஜயகுமார், பிளாக்பூல், இங்கிலாந்துல இருந்து. அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். வணக்கம் கலிலுல்லா மாஸ்டர். நீங்கள் இந்த ஜப்பனீஸ் ஃபார்முலா ஃபார் லாங் அண்ட் ஹாப்பி லைஃப் என்றதை பற்றி எனக்கு அந்த பேர் வருது இல்லை வாயில, இக்கிகாய் மிகவும் அருமையாக நீங்க சொன்னீங்கள் ஐயா. ஏனென்றால் அந்த வே நீங்கள் சொன்ன விதம் ரியலி இட்ஸ் சோ சூப்பர். நல்ல வடிவா மனதுல பதியத்தக்கதாக சொன்னீங்க. ஒவ்வொன்றே நீங்க விளக்கி சொல்லேக்கல. நான் கொஞ்சம் எழுதி வச்சிருக்கிறேன். எனக்கு உண்மையில ஹாப்பியா இருந்தது. 1/3 ஃபுட், 1/3 வாட்டர், 1/3 எம்டி ஏர் எல்லாம் சொன்னீங்கள். ஆனா அந்த கேட்டுக்கொண்டிருக்கவே நீங்க சுவாரஸ்யமாக சொல்றபடியால் அப்சர்வ் பண்ணத்தக்கதா இருக்குது. உண்மையில இந்த வாசிச்சிருந்தால் இப்படி வாசிச்சுட்டு பண்ணவோ தெரியாது, விளங்கி எல்லாம் வாசிச்சிருப்போமோ இருப்பனோன்னு எனக்கு தெரியாது. ஆனால் மிகவும் அருமையாக சொன்னீங்களா ஐயா, மிகவும் அருமையாக. உண்மையில அந்த இதை பாக்குறதுக்கு ஆவலா இருக்கிறேன். அந்த
புக்கை பார்க்குறதுக்கு அவளா இருக்கேன். ஆனால் கணக்கு எழுதி வச்சிருக்கிறேன் நான் இனிமே. ஆனால் சரியான ஹெல்த்தியான ஆக்கள் என்ன அவைகள் எங்களுக்கு கண்டா ஐஸ்கிரீமை சாப்பிட்டா என்னன்னு தான் எனக்கு தோன்றும். நாங்கள் கணக்கு அவையிடந்து லேர்ன் பண்ண இருக்கு எங்களுக்கு. எனக்கு என்ன இனிமே லேர்ன் பண்ண இருக்குது. என்றபடியால் நல்லா என்ஜாய் பண்ணிடணும் உங்களோட டாக்கை. திரும்பியும் வாங்கோ, வந்து சொல்லுங்கோ. என்னடா நான் ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு நிற்க மாட்டேன். நீங்கள் நிற்க மாட்டேன், அதுதான் ஒரு பிரச்சனை. ரெக்கார்டிங் தான் பார்த்து தண்டு வைக்க வேணும். அருமையான பேச்சு, நல்ல சுவாரஸ்யமாக சொன்னபடியால் உண்மையில கேட்டுக்கொண்டே இருக்கணும் போல இருந்தது. மிகவும் நன்றி ஐயா. நன்றி. நன்றி நன்றி மிகவும் நன்றி. 2 அறிவித்தலை சொல்லிட்டு நான் பவானி மாஸ்டர் அவர்கள், அதாவது இன்று இரவு அருமையான பேச்சு, மகாபாரதத்தில் யக்ஷ்ண பிரசன்னம் என்ற தலைப்பில் மெல்பர்ன் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து பேச வருகிறார்கள். நாளைக்கு சண்டே மார்னிங் ஷாலினி நடராஜனுடைய சீக்ரெட் புக்கை பற்றி அவர் பேச வருகிறார். இப்போ இந்த கிரிஜாராஜன் முந்தின ஜென்மங்களை பற்றி பேச வருகிறார். இப்போ இந்த பாபு சண்முகநாதன் இந்தோனேஷியாவில் போன விசிட் பண்ண ஒரு டெம்பிளை பற்றி பார்ட் 2 பேச வருகிறார்கள். அதே போல நாங்கள் கிறிஸ்மஸை நாங்கள் 25ஆம் தேதி கொண்டாடுகிறோம். அது வித்தியாசமான முறையில், அதாவது நீங்க பாட விருப்பமானவர்கள் வந்து பாடலாம், பேச விருப்பமான கிறிஸ்மஸ் மெசேஜ் இந்த முறை மிக மிக இம்பார்ட்டானது. ரைட் கோச் கலிலுல்லா ஐயா முடிய வேண்டாம், கிறிஸ்மஸுக்கும் வந்து ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. என் வேர்ல்ட் பீஸ் எல்லாம் சிதறி கொண்டிருக்குது. என்றபடியா நாங்கள் அதில் பற்றி நாங்கள் அந்த கிறிஸ்மஸ் இந்த மெசேஜ் தெரியாம கிறிஸ்மஸ் கொண்டாடி பிரியோசனம் இல்லை விளங்குது. அதைத்தான் நாங்கள் கருத்தில் சொல்ல வேணும். முடிய வேண்டாம் நீங்க வந்து நாங்கள் 3 நேரமும் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை வித்தியாசமான முறையில் பாடுறவர்கள் பாடலாம், படித்ததில் பிடித்தது, கிறிஸ்மஸ் மெசேஜை பற்றி கதைக்கலாம் என்று பல விடயங்கள் கிறிஸ்மஸ் அன்று நடக்குது. எங்கள் கிறிஸ்மஸ் அன்று இரவு கூட 8 மணிக்கு ஒரு பாதிரியார் நினைக்கிறேன், அவர் வந்து பேச வருகிறார். இரவு 8 மணிக்கு எங்களுடைய நேரம், அதாவது சிட்னி நேரம் வந்து அது 26ஆம் தேதி பாக்ஸிங் டே காலமே 7 மணிக்கு. இவ்வளவுதான் நிகழ்ச்சி நேரம். இப்போ டாக்கிங் சாலையிலிருந்து பவானி விக்னேஸ்வரன் மாஸ்டர் நீங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். இன்று ரைட் கோச் கல்லூரி ஐயா வடிவாக பேசினார். அவருடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடித்து கொண்டது. அதோட இப்போ நான் கேட்டுக்கொள்வேன் என்ற நல்ல சுவாரஸ்யமாக பேசுவார். நீங்கள் கோ வித் த ஃப்ளோ இதெல்லாம் எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனால் இடைக்கட நினைப்பிட்டு கொண்டு வர வேணும் என்றால் மறந்து போறோம். எல்லாம் அளவா சாப்பிடணும்ன்ற பிறகுதன்றது. அதான் நான் ஒரு சின்ன பிளேட் வச்சு சாப்பிட்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். மற்றது நீங்கள் கோ வித் த ஃப்ளோன்னு சொல்லி சொன்னதும் ஒரு நல்ல ஒரு விஷயம். அது ரெண்டாவது அரைவாசி ப்ரெஷர் குறையும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் வடிவாக பல விஷயங்களை சொன்னீர்கள். நீங்கள் மீண்டும் வந்து இந்த தளத்தில் எங்களுக்கு அறிவூட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றிங்க. நன்றி 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 நன்றி. சாட் பாக்ஸ்ல 2 இருக்குது. டாக்டர் சதா உங்களால வாசிக்க முடியுமா? இல்லாட்டி இருக்கா? நீங்க என்ன கம்ப்யூட்டர் மாத்தி போட்டீங்களா? என்னது இருக்குது மேல இருக்கிறத பாக்குறது டக்குனு வாய்ச்சி பேரை. மேஜர் வணக்கம். மேஜர் நாராயணன் மாஸ்டர், எக்ஸ்ட்ரீம்லி இன்சைட்ஃபுல் செஷன், full of practical wisdom. Hema Master, excellent presentation. Right coach, hallelujah. MH sir, it has been a pleasure to attend this session. Thank you. Sarojini Master, very good information. Thank you. Hema Master, dear organizers, please share the group, the link to stay in touch and attend programs. T. Shankar Master, fantastic sir. Raji Master, excellent and highly motivating speech. Thank you very much, sir. Harish TP, thanks. Right coach Halali sir, share an excellent concept. Sharing an excellent. Okay. Meenambiha Master, thank you very much, sir. Excellent speech. Sasikala Rajam Manoharan, beautiful presentation. Arandari Master. Wow. 1 minute. இல்லைம்மா, அவங்க லீலாவதி மாஸ்டர், அதுக்கப்புறம் ஆனந்தி மாஸ்டர் பேசுவாங்கன்னு மெசேஜ் போட்டிருக்காங்க. சரிங்க. அதுக்கு பிறகு ஐபோன் மிகவும் அருமையான பேச்சு. எனக்கு இக்கிகாய் என்றதும் தெரியும் என்று நினைத்தேன், என்று புரிந்தது.
சொஷியல் பிகினர்ஸ் மைண்ட் முக்கியம் என்பது. மிக்க எனக்கு நன்றி. விளங்கியல இது ஷொஷின் என்ன அது என்னது ஷொஷின் என்ன நான் விளங்குது அது என்னன்னு தெரியும் பிகினர்ஸ் மைண்ட். என்னது பிகினர்ஸ் Okay. மைண்ட். பிகினர்ஸ் எதுவா மைண்ட் இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அந்த நான் அந்த லேர்ன் அன்லேர்ன் பத்தி நான் சொன்னேங்கய்யா. ஆமா ஆமா அது மாதிரி புது மைண்ட் ஓப்பன் மைண்டோட வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவா Very good. இருந்தாலும் அப்போ வந்து Beginners பிகினர்ஸ் mind. மைண்டோட வந்தாதான் நல்லா கத்துக்கிட முடியும் அப்படிங்கிறதுக்காக ஓகே ஓகே ஓப்பன் ரைட் ரைட் ஓப்பன் மைண்ட். சுகேந்திரா தர்மகுமார் மாஸ்டர் அருமையான ஒரு ஐயா, நன்றி. ப்ரொஃபசர் டாக்டர் வி ரகுராமன் மாஸ்டர், ரைட் பர்சன் ஃபார் த ரைட் டாபிக், ரைட் கோச், right person and right topic today. அங்கால வாசிக்கல நான், நீங்க இடையில கூட போறீங்க. Wow. அந்த ஹேமாண்டவ தன் டெலிபோன் நம்பர் போட்டா தான் நாங்கள் அவ இன்க்ளூட் பண்ணலாம். ஹேமா அம்மா டெலிபோன் நம்பர் நான் இப்போ கொடுத்துட்றேன் மேம். ரைட். நான் நம்பர் தந்துடுறேன். அனுப்பிவிடுங்க நான் போட்டு விடுறேன். சரிங்க, நல்லது. மறுதில புதுக்க வந்தாக்கள் யாரும் பேசக்கூடிய ஆக்கள் இருந்தா கூட வந்து பேசலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா. வந்திருப்பின பல பேர் அவள் வந்து வெல்கம் இதுல பேசுறதுக்கு நன்றி. கண்டிப்பா. மற்றது ப்ரொஃபசர் டாக்டர் ரகுராமனும் நீங்களும் பாருங்க, கிறிஸ்துமஸுக்கு வந்து ஒரு மெசேஜை சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷம் தான் பேச, 5 நிமிஷம் வருகிறோம். இல்லாட்டிக்கு உங்களுக்கு வர முடியாட்டி ரெக்கார்டட் மெசேஜ். நீங்க சரி எந்த டைம் சார்? எந்த டைம்? 4:30 PM 4:30 to 5 வந்து மனதை அடக்கி ஒரு சின்ன ஒரு தியானம். அதுக்கு 5க்கு பிறகு நாங்கள் கிறிஸ்துமஸ் மெசேஜ் நீங்க சொல்லலாம். பாடுறாக்கள் வந்து பாடலாம். உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் யாரும் பாட வேணுமெண்டா பாடலாம். கிறிஸ்துமஸுக்கு யாரும் மெசேஜ் வந்து என்னண்டா, கிறிஸ்துமஸ் சும்மா கொண்டாடி போட்டு போகக்கூடாது. கிறிஸ்துமஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்து ஆக்களுக்கு தெரிவிக்கணும். எங்கட தளத்துல எல்லாருக்கும் தெரியும். அதை மெசேஜை வேற எங்கேயும் பார்க்குற ஆக்கள் அதை அறிஞ்சு கொள்ளலாம். கிறிஸ்துமஸ் இதை செய்ய வேணும், ஒரு ஆக்களோட அன்பாக இருக்க வேணும், வீணா சண்டை பிடிக்கப்படாது. ஆனா அது நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறபடியாதான் நாங்கள் ஒன்று இல்லை 3 நேரம் சாப்பிட்றதுக்கு பதிலாக 3 நேரம் தியானத்தை செய்கிறோம். அதை உங்களுக்கு விளங்கி இருக்க நினைக்கிறோம். சரி பண்றேன் மாஸ்டர், வந்துடுறேன். நான் 4:30 ஜாயின் பண்றேன். நீங்க வாரம் கனகாலமா வரா விட்டுட்டீங்க. நீங்க ஒழுங்கா வாருங்க. அட்லீஸ்ட் ஒன்ஸ் வீக்கெண்டாலும் வந்து எங்களை சிறப்பிங்க, அருமையா வந்து பேசலாம். தளம் உங்களுடைய. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. தேங்க்யூ. ஓகே, நாங்கள் இனி நிறைவு செய்வோம். நிறைய அருமையான பேச்சு ஐயா. மீண்டும் நீங்க இன்னொரு அடுத்த மாதம் நாங்கள் டைமை நான் பார்த்து தரேன். உடனே நீங்க வந்து பேசலாம். உங்களுக்கு வீக் டே பேச முடியுமா? உங்களுக்கு எழுந்தானே வீக் டே? சாட்டர்டே எல்லாம் புக்டா போகுது, அதான் ப்ராப்ளம். வீக் டே இல்லமா உங்களுக்கு? நீங்க இப்ப சொல்லுங்க, நான் இப்ப நான் பார்த்துட்டு நான் சொல்றேன். வீக் டே எந்த டே ஃப்ரீயா இருப்பீங்க? வீக் டேல செவ்வாய்க்கிழமையா இல்லாட்டி புதன்கிழமையா? அப்படி ஒன்றும் இல்லை. இல்ல அப்படி சொல்ல முடியல. ஏன்னா இப்ப என் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கிடைக்கிறத பொறுத்து இருக்கு. சாட்டர்டே சண்டே யூ ஆர் ஃப்ரீ, அப்படிதானே? சாட்டர்டே சண்டே இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் ஃபேமிலியோட எல்லாம் வெளியில போக வேண்டியது இருக்கு. நீங்க இப்ப நாள் சொல்லுங்க, நான் பார்த்துட்டு நான் சொல்றேன். ஓகே, நன்றி. ஓகே, நன்றி. தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம். மீண்டும் நாங்கள் இன்று இரவு 8 மணி 8 PM UK டைம் சந்திப்போம். உங்களுடைய நேரத்துக்கு 1:30 AM இந்தியா ஸ்ரீலங்கன் டைம். தேங்க்யூ வெரி மச். நன்றி, நன்றி, வணக்கம், நன்றி, நல்வாழ்த்து.